அல்லினாள் தாமரை மேல் ஆரணங்கின் இன்துணைவே மல்லி நாடாண்ட மடமயில் மெல்லியலாய் ஆயர் குலவேந்தன் ஆகத்தான் தெல் புதுவை வேயர் பயந்த விளக்கு தென் புதுவை வேயர் பயந்த விளக்கு श्रीमत्यै विष्णुचित्तार्य मनोनन्दनहेतवे नन्दनन्दन सुन्दर्यै गोदायै नित्यमङ्गलम् गोदायै நித்யமங்கலம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீசைலேச தயா பாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்ய ஜாமாதரம் முனிம். இந்த திருவாடிப்பூர மகோத்சவத்தில் நாச்சியார் திருமொழியில் வாரணமாயிரம் அப்படிங்கிற பதிகத்தை சொல்வதற்காக அடியனை பணித்திருக்கார் ஸ்ரீமத் உபய வேதாந்த் பரமஹம்சேத்தியாதி எதிகிரி எத்திராஜ ஜியர் சுவாமி. அவருடைய திருவடிகளுக்கு முதல்ல பல்லாண்டு பாடி அடியனுடைய கிருதஜதையை தெரிவித்து கொண்டு ஆரம்பிக்கிறேன். அஞ்சு குடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தஞ்சையலை வெஞ்சி நிற்கும் தன்மையலாய் விஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளை பத்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து. இப்படி ஆண்டாள் அஞ்சுகுடி என்று சொல்லக்கூடிய ஆழ்வார்கள் மங்களாசாசனம் பண்ணக்கூடிய குடியிலேயே பிறந்தவள். அதுவும் மங்களாசாசனத்துக்கென்றே பெயர் போன பெரியாழ்வார் திருவயிற்றிலே அவதரித்தவள். அவள் பாடியது திருப்பாவை நாச்சியார் திருமொழி. நமக்காக அவள் அருளி செய்தாள். அவள் பிறந்ததுமே நமக்காக. குன்றாத வாழ்வான வைகுந்த வான்போகன் தன்னை இகழ்ந்து ஆழ்வார் திருமகளாராய் வந்து நமக்காக இப்படி வேதத்தோட சாரமான திருப்பாவையை முதல்ல பாடினான். அதற்கப்புறமும் அவனை பெற முடியல. இவன் தான் பிராபியம், இதுதான் பிராபகம், இதெல்லாம் நிர்ணயிச்சுட்டா. நாராயணனே நமக்கே பறை தருவான் அப்படின்னு சொல்லிட்டா. அப்புறம் உந்தன்னோடு உத்தோமேயாவும் உனக்கே நாம் ஆட்செய்வோம் அப்படின்னு சொல்லி இவ்வளோத்தையும் சொல்லி முடிச்சா திருப்பாவையில். அப்புறமாவும் அவளுக்கு வந்து அப்படியே துறை மிஞ்சி போயிடுது. அவளால் தரிக்கவே முடியல. திருப்பாவையும் பாடிட்டோம், இன்னும் வந்து நமக்கு முகம் காட்டலை அப்படின்னு சொல்லி. அதனால என்ன பண்ணினா நாச்சியார் திருமொழி அப்படிங்கிற ஒரு பிரபந்தத்தை பாடினான். இப்போ இந்த நாச்சியார் திருமொழியில் முதல் பதிகம் என்ன பண்ணுறான்னா காமன் காலில் விழறா. நீ தானே சேர்த்து வைப்ப அப்படின்னு சொல்லி காமன் காலில் விழறா. தையூறு திங்களும் அப்படின்னு ஆரம்பிச்சு வழியல்லாத வழியில் பண்ணி காமன் காலில் விழறா. அப்புறமாவும் பலிக்கலை. அப்புறம் சிற்றில் இழைக்கிறான். அதுவும் காம சமாசிரயத்தில் ஒரு அங்கமாக அதை பண்ணுறான். அப்போ வந்து அவன் ஓடோடி வந்து முகம் காட்டுறான், வந்து சித்திரை சிதைக்கிறான், என்னை பாருங்கிறான். இவன் மூஞ்சியை திருப்பிண்டு மின்னிடை மடவார் மாதிரி ஒரு மகாபாரத யுத்தம் மாதிரி ஒன்று நடந்துட்டுருக்கு. இவ பண்ண அவன் வந்து அழிக்க கடைசியில் சம்ஸ்லேஷம் பிரவருத்தமாகுது. அப்போது ஒரு கூடல் அப்படின்னு ஒன்று ஏற்பட்டதுன்னா இந்த உலக இன்பங்கிறதுனால அது நிலையாக இருக்காது. திரும்ப ஒரு பிரிவு ஏற்படும். திரும்ப பிரிவு ஏற்பட்டு திரும்ப தளர்ந்து திரும்ப தன்னோட
அந்த ஆய்ச்சி பாவனையிலேயே கோபிமாராகி அவன் அந்த வஸ்திராபகரணம் பண்ணின அந்த விருத்தாந்தத்தை அனுபவிச்சு அப்புறம் அதில் தானும் ஒரு கோபியாக இருந்து குறுந்திரை கூரைப்பணியாய் அப்படின்னு சொல்லி பிரார்த்திக்கிறார். பிரார்த்திச்சா அவன் என்ன சொன்னான், நீ சம்ஸ்லேஷத்துக்கு உடன்பட்டாதான் நான் கூரையை தருவேன் அப்படிங்கிறான். இப்படி துகில அவன் எடுக்க இவா கெஞ்சி கொஞ்சி மிரட்டி உருட்டி அப்புறம் கை தொழுதோம் அப்படின்னு சொல்லி தொழுது என்னென்னமோலாம் பண்ணி ஒரு வழியாக சம்ஸ்லேஷமும் பிரவருத்தமாகி அதுக்கப்புறமா திரும்பவும் அந்த கூரையை வாங்கிட்டு பிரிஞ்சாச்சு. சீதைவாய் அமுதமுண்டாய் எங்கள் சித்தில் நீ சிதையேலென்னை வீதிவாய் விளையாடும் மாயர் சிறுமியர் மழலை சொல்லை வேதவாய் தொழிலார்கள் வாழ் வில்லிபுத்தூர்மன் விட்டு சித்தன் தன் கோதைவாய் தமிழ் வல்லவர் குறைவின்னி வைகுந்தம் சேர்வரே அப்படின்னு முடிஞ்சது. திரும்ப பிரிவு ஏற்பட்ட உடனே அவளால் தரிக்கவே முடியல. அதனால என்னம்னா கூடல் அப்படிங்கிற அந்த கூடல் இழைக்கிறதுல போய் இருந்தான். அது ஒரு அச்சேதன கிரியா, என்னமோ வட்ட வட்டமாக போகிறது, அதுலேருந்து கோடு கோடா நடுவில் ஒரு புள்ளியை வச்சு அதுலேருந்து ஒரு கோடு இழுத்து எல்லாம் சேர்றதா அப்படின்னு பார்க்கறது. இந்த மாதிரி பண்ணி பார்க்குறா. அதுக்கு ஒரு பதிலும் வர காணும். அப்படியும் வரலை. அப்புறம் விண்ணுற நீண்டடி தாவிய மைந்தனை வேர்க்கண் மடந்தை விரும்பி கண்ணுற என் கடல் வண்ணனை கூவு கருங்குயிலே அப்படின்னு சொல்லி கருங்குயிலை பார்த்து கூவு, அவன் வர கூவாய், இல்லைன்னா இந்த தோட்டத்துலேருந்து உன்னை விரட்டிடுவேன், இந்த நாராயணனை வர கூவாயேல் இங்குத்தை நின்னும் துறப்பன் இப்படிலாம் சொல்லி குயில் காலில் விழுந்து அவனை கூவு அவனை வர சொல்லுங்கிறான். அப்படியும் அவன் வரலை. இதற்கப்புறமா ரொம்ப வருத்தத்தில் இருக்கிற போது தான் இந்த அடுத்த பிரபந்தம் நாச்சியார் அடுத்த திருமொழி ஆரம்பிக்கிறது. வாரணமாயிரம் அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியோட பாடக்கூடிய பாட்டாக இருக்கு. இது எப்படி ஏற்பட்டது அப்படின்னா, அவன் பார்த்தான், இவன் என்ன 2 பதிகமாக பாடிட்டா, இன்னமே முகம் வந்து காமிக்கலைன்னா இவ தாங்கவே மாட்டா, இவ்வளவும் மானச சாட்சாத்காரமாக தான் இவ்வளோ பாட்டு அனுபவம் நம்ம கொடுத்துட்டு இருந்தோம், இதில் அந்த அனுபவம் கொடுத்தா கூட அவளால் தாங்க முடியாது, அதனால் இவளை நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறோங்கிற அந்த உறுதி அவளுக்கு ஏற்படணும், அந்த ஏற்பாடை வந்து நம்ம கல்யாண காட்சியாக கனவுல கொடுப்போம் அப்படின்னு பார்த்து கனவுல கொடுத்தாங்க. அந்த கனவு பதிகம் அவள் அந்த கனவை வந்து தோழிகிட்ட சொல்கிற மாதிரி இருக்கக்கூடிய பதிகத்தை தான் நம்ம இப்போ அனுபவிக்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்கணும், மற்றவாளுக்கும் இவளுக்கும் என்ன வித்தியாசம். மற்ற ஆழ்வார்கள், ஏன்னா ஆழ்வார்கள் தஞ்சையலை விஞ்சி நிற்கும் தன்மை எழுவர். அதனால் மற்ற ஆழ்வார்கள்லாம் கனவு கண்டிருக்காளா? இவ மட்டும்தான் கனவு காணாளா? எல்லாரும் கனவு கண்டிருக்கா. பகல் கண்டேன் நாரணனை கண்டேன், கனவில் மிக கண்டேன், மீண்டவனை மெய்யே மிக கண்டேன். கனவுல நாரணனை கண்டிருக்கார் ஒரு முதலாழ்வார். அதுக்கப்புறம் திருமங்கை ஆழ்வார் இருக்கார். அவர் என்ன பண்ணார், திருநறையூர் நம்பியை கனவில் கண்டேன், கண்டமையால் என் கண்கள் கழிக்க பெற்றேன் அப்படின்னு சொல்லி கனவுல நான் பார்த்தேன் திருநறையூர் நம்பிய, அதனால நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன், என் கண்கள்லாம் கழிச்சது அப்படின்னு கனவுல பார்த்து கழித்தார். இப்படி ஆழ்வார்களுக்கெல்லாம் கனவு காட்சியும் கொடுத்து ஆனால் மகிழ்விப்பார். அந்த மாதிரி அதை கூட இல்லாமல் இவளுக்கு ஃபுல்லாக கல்யாண காட்சியே கொடுத்துருக்காரு. அந்த ஆழ்வாரோட ஏற்றம் கனவுல ஒரு நிமிஷம் பார்த்துட்டு போகிறது இல்லை, கனவுல ஒரு கல்யாணத்தையும் நடத்துருக்கு. நேர்லேயே ஒரு கல்யாணம் நடத்துறதுக்கு, நேரில் ஒரு கல்யாணம் நடத்துறதுக்கு எவ்வளோ பிரயத்தனப்பட வேண்டியிருக்கு, எத்தனை மாதம் உழைக்க வேண்டியிருக்கு, எவ்வளோ ஆட்களை திரட்ட வேண்டியிருக்கு, இந்த அப்புறம் பந்தல் இது பண்ணணும், அப்புறம் தலிகைக்கார ஏற்பாடு பண்ணணும், எல்லாருக்கும் பத்திரிகை அடித்து அனுப்பணும், அது இதுன்னு அவ்வளோ ஏற்பாடுகள் ஒரு கல்யாணம் பண்ணிட்டு இவ்வளோத்தையும் ஒரு கனவுலேயே எல்லாத்தையும் பண்ணி காமிச்சிட்டார். அப்படின்னா என்ன சரி, இந்த கனவுங்கிறது கனவு தானே, கனவெல்லாம் உண்மையாக இருக்குமா, கனவுனா என்ன அப்படின்னு நம்ம கேட்கலாம். கனவுங்கிறது உண்மையானது தான், ஆனால் கண்ணை திறந்து பார்த்தா இருக்காது. ஆனால் கண்ணை மூடி நம்ம அனுபவிக்கிற அந்த கனவுங்கிறது, அதனோட அனுபவங்கிறது நமக்கு உண்மையானது தான். இப்போ கனவுல வந்து திடீர்னு ஒருத்தருக்கு ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டது, ஏதோ புலி துரத்தின்னு வருது, நாய் துரத்தின்னு வருது, பாம்பு கடிக்கிறது, இப்படிலாமும் வரும். அப்படிலாம் வரும்போது உண்மையிலேயே அதிர்ந்துப்பா, பயந்து போய் எழுந்துப்பா, அலறுவா, இப்படி தான் ஆகும். ஆனால் அப்புறமா ஒன்றுமே இருக்காது, நேரடியாக ஒன்றும் இருக்காது. அப்புறம் சில பேருக்கு ரொம்ப நல்ல கனவு, லாட்ரியில் பரிசு விழுந்த மாதிரிலாம் கனவு வந்து ரொம்ப ஆசையாக அப்படி ஏந்து பாப்பா, ஒன்றுமே இருக்காது. அப்படி இல்லாமல் கனவு வரும். ஆனால் கனவுல அந்த சந்தோஷத்தை அவள் அனுபவிச்சிருப்பா, கனவுல துக்கத்தை அனுபவிப்பாள். இதெல்லாம் எப்படி ஏற்படுறது அப்படின்னா, ஸ்ரீபாஷ்யத்தில் சந்தியாதிகரணம்னு ஒரு அதிகரணத்தில் எம்பெருமானார் இதை பற்றி ரொம்ப அழகாக விளக்கியிருக்கார். கனவு அப்படிங்கிறது எம்பெருமானால் சிருஷ்டிக்கப்படக்கூடியது.
அவ கர்மானுகுணமாக சிருஷ்டிச்சு அவளுடைய ஒரு சின்னதான ஒரு புண்ணிய பாவம் இதெல்லாம் கழிக்கிறதுக்கு ரொம்ப கருணையினால இந்த கொஞ்ச நேரம், அதாவது நிஜமாவே இல்லை, அந்த கனவுல அவள் அனுபவிச்சா போதும் அப்படின்னு சொல்லி அந்த கனவுல ஒரு அனுபவத்தை கொடுக்குறான். கனவுல அந்த அனுபவத்தை கொடுத்து நம்மளுடைய புண்ணியம் பாவங்களை கழிக்கிறான் இப்படிங்கிறது எம்பெருமானாருடைய சித்தாந்தம். அந்த மாதிரி கனவுல தான் பண்ணுறாருன்னா இவருக்கும் அதே மாதிரி கர்மானுகுணமாக ஆண்டாளுக்கு கனவு வந்ததா, கர்மானுகுணமாக ஆழ்வார்களுக்கெல்லாம் கனவு வந்ததா அப்படின்னா அது கிடையாது. நம்ம சம்பிரதாயத்தில் கனவுக்கு அவ்வளோ ஏத்தம் இருக்குது. எவ்வளவு ஏத்தம் அப்படின்னு சொன்னால் நிறைய இடத்துல பார்க்கலாம். திருமங்கை ஆழ்வாருக்கு முதல்ல கனவுல தேவப்பெருமாள் இந்த இடத்துல புதையல் இருக்குது அப்படின்னு சொல்லி திருநறையூர் சிறையிலேருந்து விடுவிக்கிறார். புதையலை காமிச்சு கொடுக்குறார் வேகவதி ஆத்தங்கரையில். அது மாதிரி அவளுக்கு கனவுல தோன்றி சொல்லுகிறார். எம்பெருமானாருக்கு திருநாராயணன் நான் இங்கே தான் இருக்கேன், என்னை இங்கே தோண்டிப்பார், என்னை வெளியில் எடு, எனக்கு கோயில் கட்டு அப்படின்னு கனவுல சொல்கிறார். இப்படி அப்புறம் தொண்டரடிப்படியாழ்வார்ட்ட கனவுல தோன்றி அந்த ராஜாவுக்கு கனவுல தோன்றி தொண்டரடிப்படியாழ்வார் மேலே தவறில்லை, அவரை விடுவி இப்படின்னெல்லாம் சொல்கிறார். இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் கனவுல பார்த்ததை உண்மையாக நடந்திருக்கு. பெருமாள் அப்படின்னா சொல்கிறது. ஆக மொத்தம் கனவுங்கிறது பெருமாள் சிருஷ்டிக்கிறார். சில பேருக்கு, நிறைய பேருக்கு பொதுவாக கர்மானுகுணமாக சிருஷ்டித்தாலும் சில பேருக்கு தன்னுடைய கருணையோட அடிப்படையில் ரொம்ப கருணை மீது இருந்து அவ மேலே இருக்கிற அந்த அருள்னால் பண்ணக்கூடிய ஒரு காட்சி, அருட்காட்சியாக ஒரு கனவு. அந்த அருட்காட்சியை தான் கனவு. இப்போ கனவுனா என்னன்னு பார்த்துட்டோம். அந்த மாதிரி ஒரு அருட்காட்சி இப்போ இவருக்கு வந்திருக்கு. பொதுவாக இந்த ஆண்டாள் கதையெல்லாம் சொல்கிறபோது குழந்தைகள்லாம் கேட்கும். என்ன கேட்குறதுன்னா, எல்லாம் சொல்கிறேன்னு அழகர் அழகர்னா திருமாலிரஞ்சோலை அழகருக்கு தானே அவள் 100 தடா அக்கார வடிசில் சொன்னேன்னு பாடினா, எடுத்தோடனே தெள்ளியார் பலர் கைதொடும் தேவனார் வள்ளல் மாலிரஞ்சோலை மலார்னான்னு அப்படி ஈடுபட்டு இருந்தா. அவருக்கு அழகர்னே பேர். அப்படிப்பட்ட அழகரை ஏன் ஆண்டாள் கல்யாணம் பண்ணிக்கல, ஏன் அரங்கனை கல்யாணம் பண்ணிட்டா அப்படின்னு கேட்பார். அதுக்கு வேடிக்கையாக சொல்கிறது உண்டு. இப்படி இல்லை, எங்கேயானா நின்னா அழகர் பக்கத்தில் தான் இருக்க, இப்படி கல்யாணம்ன்ட்டு அவர் அறிவிச்சிட்டாருன்னா உடனே ஓடி அழகர் நின்றுடுவார். அப்போ அதுக்கு முன்னாடி நம்ம போய் பண்ணணும். அதுக்கு முன்னாடி எங்கே போய் எப்படி பண்ணுறதுன்னு தெரில. ரங்கநாதருக்கு ஒரே துடி பாண்டால இது பண்ணணும்ன்ட்டு நம்மளையும் தானே அழகர்னு பாடியிருக்கார். குழல் அழகர், வாயழகர், கண்ணழகர், பூழில் எழுகமல பூவழகர் எம்மானான்னு பாடியிருக்கா. அதனால இவளை நம்ப விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவரே என்ன பண்ணார், அழகர் நேர கிளம்பி அவர் கிளம்பி போகிறதுக்குனே இவர் கனவுல போய் பெரியாழ்வாருக்கு போய் சொல்லி உடனே அழைச்சின்னு வந்துடும் அப்படின்னு சொல்லி கனவுல முத நாள் ராத்திரியே சொல்லி மறுநாள் பல்லாக்கு அனுப்பி அவரை கூட்டின்னு வர சொல்லிட்டார். இனிமேல் அழகர் அங்கே போனால் ஏமாந்து போயிடுவார், அதுக்குள்ளேயே ஆண்டாள் அங்கேருந்து கிளம்பியிருப்பா. அதனால இவர் முந்தின்ட்டார், கனவுல காட்சி கொடுத்தார். ஆக பெரியாழ்வாருக்கும் கனவுல தோன்றி நான் பல்லாக்கெல்லாம் அனுப்புகிறேன், ஆண்டாளை அனுப்பி வை அப்படின்னு சொல்லி அரங்கன் சொல்லிட்டார். ஆனால் கனவுங்கிறது இவாளுக்கு பெருமாளுடைய நிர்ஹேதுகமான ஒரு கருணையினால் அவருடைய அருள்னால் காணக்கூடிய காட்சி. அந்த அருள் காட்சியாக இந்த கனவு அமைஞ்சிருக்கு. அந்த கனவை இப்போ அனுபவிக்கணும். சரி, கனவை அனுபவிச்சார். இவர் ஈஸியாக நான் கனவுல பார்த்தேன் அனுபவித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக போயிட்டார். இப்போ அப்படி சொல்லலை. கனவுல பார்த்ததை விலாவாரியாக நம்மளும் அனுபவிக்கணும்னு தோழிட்டு அழகாக சொல்கிறான். எவ்வளவு அழகாக விளக்குறான்னா நேராக அப்படியே காட்சிப்படுத்துதல் அப்படின்னு சொல்லுவா இல்லையா, அந்த மாதிரி நேராக பார்த்தா அந்த பிக்சரைஸ் அப்படி பண்ணிடுவா, காட்சிப்படுத்தி அப்படி சொல்கிறா ஆண்டாள். இவன் எப்படி வந்தான் தெரியுமா, எப்படி போனான் தெரியுமா அப்படிலாம் சொல்லாங்க. இதே தோழி பாசுரம் திருநெடுந்தாண்டகத்துலேயும் இருக்குது. அதுலேயும் தான் சொல்கிறார், இங்கே இருவராய் வந்தார் மைவண்ணன் அருங்குஞ்சி குழல் பின் தாழ மகரம் சேர் குழை இருபாடு இலங்கியாட எய்வண்ண வெஞ்சிலையே துணையா இங்கே இருவராய் வந்தார் என் முன்னே நின்னார் கைவண்ணம் தாமரை வாய் கமலம் போலும் கண்ணினையும் அரவிந்தம் அடியும் அகதே முன்னமா வர்ணிக்கிறா. இப்படியெல்லாம் வர்ணிச்சு அவர் தோழிகிட்ட சொல்லலையா, ஆண்டாள் தான் என்னவோ சொல்கிறாளா என்ன தோழிகிட்ட சொன்னா. அந்த தோழி பாசுரத்துக்கும் அதுக்கு எவ்வளோ வித்தியாசம் தெரியுமா. அந்த தோழி என்ன பண்ணா, சரி இந்த மாதிரி திருமங்கை ஆழ்வார் ரொம்ப நோவுபட்டு இருக்கா, இவளை எப்படியாவது தரிக்க பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணோம், பழச எதையாவது ஞாபகப்படுத்தி அவனை பற்றி ஞாபகப்படுத்தி வச்சானே இவள் தரிப்பா அப்படின்னு பார்த்து, அப்படியா அவன் வராமல் ஏமாத்தினான்னு இவ்வளோ தளர்ந்து கிடக்கே, கொஞ்சம் எழுந்திரு, அவனை முதல்ல நீ எங்கே பார்த்த, எப்படி காதலிச்ச இப்படின்னு எதையான கேட்டு அப்படி தரிக்க பண்ண பார்த்த அந்த தோழியோட முயற்சினால்
இவ வந்து நடந்த விருத்தாந்தத்தை சொல்றா அந்த திருநெடுந்தாண்டகத்தை. கனவு கிடையாது, முன்னாடி நடந்த விருத்தாந்தத்தை தோழிகிட்ட சொல்ற மாதிரி அந்த தோழி பாசனம் இருக்கு. இந்த தோழி பாசனம் அப்படி எப்படி இருக்குன்னா, தோழி பார்க்கல, இவ கனவு கண்டு அதை நான் நேர பார்த்ததை அப்படியே தோழிகிட்ட சொல்றான் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இது இனிமேல் நடக்க போறதை பற்றி தான் இவ சொல்றான். நடந்து முடிஞ்சது இல்லை, கனவுல நடந்ததை சொல்றதா இருக்கு. இது மாதிரி கனவு பார்த்துட்டோம், மற்ற வாழ்க்கையும் இவளுக்கு கனவு. இதே மாதிரி கனவுல சீத்தை என்ன பண்றா, சீதைக்கு கனவு வந்தா 10 மாசம் பிரிஞ்சிருந்தா அவளும் ரொம்ப நோவுப்பட்டா பெருமாளை பிரிஞ்சு. அப்போ வந்து அந்த சீதைக்கு என்ன பண்ணார், கனவுலையாவது நான் ராமலக்ஷ்மணரை சேர்ந்து பார்த்துருந்தான்னா தரிச்சிருப்பேன், என்னால் கனவுல கூட பார்க்க முடியல, ராமர் லக்ஷ்மணரும் சேர்ந்தாரா என்ன பண்ணாருன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி அனுமார்ட்ட ரொம்ப வருத்தப்படுறா. ஆனால் அவளை அப்படி தரிப்பிக்க பண்ணுறதுக்காக என்ன பண்ணார் பெருமாள், ரொம்ப வருத்தப்படுறாளே இவளும் உயிர் தரிச்சு இருக்கணுமே அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணார், பக்கத்தில் திரிஜடை அப்படின்னு அவள் விபீஷண ஆழ்வானுடைய மகள், அவளுக்கு கனவு கொடுத்து ராமன் வந்தான், ஜெயிச்சான், அவன் வந்து ஜெயிச்சு வீராதி வீரான் இந்த லங்கா ராஜ்யத்துக்கு வரான், விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணுறான், ராவணன் வந்து மாதிரி தெற்கு நோக்கி போகிறான், யமலோகம் போயின்னு இருக்கான் அப்படிங்கிற மாதிரிலாம் கனவு கொடுத்து அவள் வந்து சொல்ல, அவன் நான் இப்படி தான் கனவு கண்டேன் அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு தரிச்சிருந்தா சீத்தை. அந்த சீத்தை மாதிரி இல்லை இவ ஆண்டாள். ஆண்டாள் வந்து தோழிக்கு கனவு கொடுத்து தோழி சொல்லி நான் கல்யாணம் பண்ண மாதிரி கனவு கண்டேன், அதனால் நீ தரிச்சிரு அப்படின்னு சொன்னால் கூட இவ தாங்க மாட்டாளாம். இவளுக்கே நேரடியாக அனுபவத்தை கொடுத்தான் இந்த கல்யாணம். அதே மாதிரி திருவரங்கத்தில் இந்த முத்துக்குறின்னு ஒன்று நடக்கும். இந்த ஆழ்வார்கள் நாயகி பாவத்திலலாம் எடுத்து தொகுத்து பண்ணியிருப்பான். இந்த முத்துக்குறியில் என்ன சொல்லுவான்னா, ஒரு கட்டுவீச்சி வந்து இவ வந்து குறி சொல்லுவாள், யாரை இவ கல்யாணம் பண்ணிக்க போகிறா அப்படிங்கிறத பார்த்து சொல்கிற போது என்னென்ன கேட்பான்னா, பருவம் அப்படிங்கிறத கேட்பான். பருவம், செய்திப்பாடு, ஆசைப்பாடு, சிந்தனை, வினவுதல், வாய் பெறுவுதல், கணா காணுதல், இப்படின்னா நோக்கு, பேச்சு இப்படின்னு எல்லாத்தையும் பற்றி விசாரிப்பாள். விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமா இவை இவனைத்தான் பண்ணுறா, இது வந்து கடல் வண்ணர் இது செய்தார் காப்பாராரே அப்படின்னு சொல்லுவாள். இந்த கடல் வண்ணன் தான் வந்து உன் பொண்ணை வந்து மயக்கியிருக்கான் அப்படின்னு அவள் வந்து குறி சொல்லுவாள். அந்த மாதிரி பார்த்தாலும் இவளுக்கு கல்யாணம் பண்ணிக்கிற பருவம் எப்படி இருக்குது, துல்லிய செய்த வயோ விருத்தாம்னு சொல்லி ஆண்டாள் கண்ணனுக்கு பொருத்தமாக இருக்குது, வயசாலையும் பொருத்தமாக இருக்குது பருவம். அதுக்கப்புறமா சிந்தனை, இவளுக்கு எப்போதுமே சிந்தனை தான், எம்பெருமானை பற்றின சிந்தனை மட்டும்தான் இருந்தது. பிறந்ததுலேருந்து இவ வந்து கண்ணனை தவிர வேற எதுவும் அறியாதவளாக இருந்தாள். மானிடவர்க்கென்னு பேச்சுப்படில் வழகில்லேன் அப்படின்னு சொல்லிட்டா. அப்படிப்பட்டவளாக இருக்கா, எப்பொழுதுமே இதே சிந்தனை, இதே பேச்சு. இதுன்னா அவன் ஆய்ப்பாடியான சிறுவனாக இருக்கானா, தானும் அந்த ஆயர் சிறுமியில் ஒருத்தியாக மாறிடுது. ஆயர் சிறுமியராகவே மாறி அந்த இடைநடையும் இடைப்பேச்சும் முடை நாத்தமும் அது மாதிரி ஆயிடுது. இடைநடையும் முடை நாத்தமும் ஆயிடுது அப்படிங்கிற மாதிரி அப்படியே கோப ஜன்மத்தை ஆஸ்தானம் பண்ணிட்டு அப்படியே கண்ணனோட ஐக்கியமாறு. இப்படி இருக்கக்கூடியவளா இவ இருக்கா. அதனால நோக்கு, பேச்சு எல்லாமே இவளுக்கு இதே இருந்தது. ஆசையா பொங்கிய வார்க்கடல் பள்ளி கொள்வானை புணர்வதோர் ஆசை. அப்புறம் மென்னடை அன்னம் பறந்து விளையாடும் வில்லிபுத்தூர் உறைவான்தன் பொன்னடி காண்பது ஒரு ஆசை அப்படின்னு இவளுக்கு ஆசையெல்லாம் எம்பெருமான் மேலே அளவு கடந்து இருந்தது. இவளோட எண்ணமும் எதுவாக இருந்தது, கேசவ நம்பியை கால் பிடிப்பாள் அப்படின்னு இருந்தது. இப்படிப்பட்டவளா இவ இருக்கிறனால இவை இவனுக்கு தான் உரியவள் அப்படின்னு அப்புறம் தீர்மானம் பண்ணுவா. அதுக்கப்புறம் அரங்கனே ஆண்டாள் கல்யாணம் பண்ணிட்டான்னு சொல்லுவோம். இப்படி இருக்கக்கூடிய இவளுக்கு வந்த கனவு, இப்போ நமக்கு என்ன அதில் விஷயம்னா, இந்த கனவு ஒரு கல்யாண காட்சி. இந்த கனவு பெருமாள் சிருஷ்டிக்கிறான்னு சொன்னோம் நெருகேதுகமாக. அதில் வந்து ஒரு அதிசயம் எப்படின்னா, அந்த கனவு காட்சிக்கு இவன் கஷ்டப்பட்டு பெருசாக லோக சிருஷ்டி மாதிரி சிருஷ்டிப்பான். இவ்வளோத்தையும் சிருஷ்டிச்சு அதில் பதார்த்தங்கள் எல்லாம் சிருஷ்டிச்சு, ஆனால் அதை அவள் ஒருத்தர் மட்டும்தான் பார்க்க முடியும், மற்றவாளுக்கு தெரியாது. அப்படி மறைச்சி காமிப்பான், ஒருத்தருக்கு மட்டும் அனுபவம்னு கொடுப்பான். அது கனவுல ஒரு ஸ்பெஷாலிட்டி. அதுக்கப்புறமா அதில் சிருஷ்டின்னு பாருங்க. இப்போ ஒரு கனவு காட்சி அப்படின்னு நம்ம திரைப்படங்கள்லாம் பார்க்குறோம்னு வச்சுக்கோங்க. அந்த திரைப்படத்தெல்லாம் கனவு காட்சிக்குன்னு நிறைய செலவு. மற்ற கதைகளை விட கனவு காட்சிக்குன்னு ஒரு பாட்டு போடுவான், அதுக்குன்னு ஒரு பெரிய செலவு பண்ணுவான்.
அதுக்கு அத்தனை பேரை கூப்பிட்றது, அந்த அந்த மலை பிரதேசங்களுக்கு போகிறது, எல்லாரையும் குழுவாக ஒரு நாட்டியத்தை போடுறது, அப்புறம் வானத்துலேருந்து எல்லாம் அப்படியே மலராக தூவுறது, மேகமாக இருக்குது சந்திரனுக்கு போகிறது, அப்படின்னெல்லாம் ஒரு பெரிய கனவு காட்சிகள்லாம் நம்ம பார்த்துருக்கோம் திரைப்படங்கள். அதுக்கு அவ்வளோ செலவு. ஒரு சிருஷ்டி பண்ணுறதுக்கு அவ்வளோ பிரயத்தனங்கள் இருக்குது. கனவு சிருஷ்டிக்கு அவ்வளோ பிரயத்தனம். ஒரு கனவு காட்சி அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ரொம்ப பிரயத்தனங்கள் ஜாஸ்தி. அவ்வளவு பிரயத்தனப்பட்டு அவன் பண்ணியிருக்கான். பண்ணதும் கல்யாண கனவுன்னு வச்சுக்கோங்க. அவ்வளோ பேரையும் சிருஷ்டிச்சு, இவளுக்கு தெரிஞ்சவா முகத்தெல்லாமும் சிருஷ்டிச்சு, எல்லாரும் வந்து இருக்கணும். அப்புறம் அந்தரியெல்லாம் வரணும், இவளுக்கு நாத்தனார் வரணும், இவளுக்கு கூட இருக்கிற தமையன்மார் வரணும், அப்பா வரணும், மற்ற பந்துக்கள் ஜனங்கள் எல்லாம் வரணும். அவனுக்கு உண்டான அவனும் 1000 தோழர்களோடு அவன் வரணும், அவனோட உறவுக்காரெல்லாம் வரணும், இதை தவிர தெரிஞ்சவா வரணும், ஊருக்காரா கூடணும், அப்புறம் வாழை மரம் நடணும், பந்தல் போடணும், வாத்தியாரை ஏற்பாடு பண்ணணும், இப்படி எல்லா நாள் திசையிலேருந்தும் தீர்த்தங்கள்லாம் கொண்டு வரணும். எவ்வளோ ஏற்பாடு, ஒரு கல்யாண ஏற்பாடு முழுக்க அவன் கனவுல பண்ணி காமிச்சிருக்கான்னா அந்த ஆண்டாளோட ஏத்தம் என்ன, அதை அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் பெற்ற நம்மளுடைய ஒரு ஏத்தம் தான் என்ன. நமக்கு அது அவ்வளவு கொடுத்து வச்சிருக்கணும் அந்த ஆண்டாளோட பாசுரங்களெல்லாம் நம்ம அப்படி அனுபவிக்கிறதுக்கு. அப்படிங்கிறதான் நம்ம இந்த இடத்துல நம்ம சொல்லிக்க முடியும். இப்படி கனவு காட்சி பார்த்துட்டோம். கனவுல சிருஷ்டிச்சார். இப்போ இந்த கனவு ஏன் வரணும் அப்படின்னா இவளுடைய ஆற்றாமை மீதூர்ந்ததுனால. சரி, இந்த கனவு காட்சி பார்த்தாச்சு, ஆண்டாள் பார்த்தாச்சு, நான் கனவு கண்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டில் சொல்லிட்டு போகக்கூடாதா? அதை இப்படி காட்சிப்படுத்தி நமக்கு விளக்கமாக சொல்லணுமா அப்படின்னா அதுதான் அமுதத்திருவாய் ஈரத்தமிழ் தூய தமிழ் மாலை. அப்படி அவளுடைய அனுபவம் வந்து வழிஞ்சு புறப்பட்டு நம்மளையும் அனுபவிக்க வைக்கக்கூடிய இவள் சாதாரணப்பட்டவ இல்லை. எப்போவுமே வையத்து வாழ்வீர்கள் அப்படிங்கிற வேண்டியது. எல்லாரையும் கூடி தான் கூட்டமாக தான் இவ அனுபவிக்கணும் அப்படின்னு பார்க்குறவ. அதனால் அவள் தன்னுடைய அனுபவத்தை தோழிகிட்ட சொல்லி அதை நமக்கும் பகிர்றா. அப்படி சொல்லக்கூடிய அந்த ஆண்டாளுடைய அந்த பாசுரத்தை நம்ம அனுபவிக்கலாம். மகிழ்ச்சியோட எல்லைக்கு போய் அவள் பேசுகிற இந்த பேச்சை நம்ம அனுபவிக்கிறோம். இப்போ பதிகத்துக்கு போயிடலாம். வாரணம் 1000 சூழ வலம் செய்து நாரணன் நம்பி நடக்கின்றான் என்று எதிர் பூரண பொற்குடம் வைத்து புறமெங்கும் தோரணம் நாட்ட கனா கண்டேன் தோழி நான் அப்படின்னு. முதல்ல வாரணம் அப்படின்னா யானை. 1000 யானைகளோட வந்து நாரணன் நம்பி வந்து நடக்கின்றான். இந்த ஸ்ரீவில்லிபுத்தூரை பிரதட்சணமாக வருகிறான். அவனை எல்லாரும் பூர்ண கும்பம் வச்சு வரவேற்கிறா. அப்புறம் எல்லா பட்டணங்கள்லாம் தோரணம் கட்டியிருக்கு அப்படின்னு முதல்ல அந்த ஸ்ரீவில்லிபுத்தூரோட என்ட்ரன்ஸு அவுட்லெட் காட்சியெல்லாம் விளக்குறேன். இப்போ ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு வரான் கண்ணன். எப்படி வரான்னா 1000 யானைகள் சூழ வருகிறான். வாரணம் 1000 சூழ வலம் செய்து 1000 யானைகளோட வரான். 1000 யானைகளோட வரான் அப்படின்னா எப்படி வரணும்னா தன்னேர் 1000 பிள்ளைகளோடு தளர்நடையிட்டு வருவான்னு. இவன் கூட பிறந்தவா 1000 பேர் இருந்தாலாம். 1000 பேரையும் கூட்டின்னு வரான். கூட்டின்னு வந்தால் எனக்கு யானைன்னா எல்லாருக்கும் யானை, என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வேணும் அப்படி சொல்லி எல்லாரையும் யானை மேலே ஏற்றி கூட்டின்னு வரான். கூட்டிட்டு பிரதட்சணமாக வருகிறான். வந்து அப்புறம் இறங்கி நடந்து வரான். அவன் வரபோது எப்படி வரான்? நாரணன் நம்பி உபய விபூதி யுக்தனா வரான். உபய விபூதி யுக்தனான அந்த நாரணனோட அந்த மேனானி போடும் செருக்கோட அவன் வருகிறான். நான் தான் ஐஸ்வர்யத்தை உடையவன், நான் தான் சுவாமி, சகல ஜகத்துக்கும் சுவாமி அப்படிங்கிற மாதிரியான தோரணையில் வருதுனால நாரணன் அப்படின்னு சொல்லி. இவனுக்கு உபய விபூதி இருக்கா? இருக்கே. என்ன உபய விபூதி இல்லை? திருவாய்ப்பாடியும் மதுரையும் இவனுக்கு தான் சொந்தம். வசுதேவரோடதும் நான் கம்சனை பொண்ணும் மதுரைக்கும் இவன் தான் ஆட்சி பண்ண போகிறான். எல்லாத்துக்கும் அரசன் இவன் தான். மதுரையார் மன்னன் அப்படின்னு சொன்ன மாதிரி மதுரையார் மன்னனாக இருக்க போகிறான். திருவாய்ப்பாடிக்கும் இவன் தான் கடவனாக இருக்கான். அதனால் உபய விபூதியுக்தன் வர மாதிரி இவன் நாரணனாக வந்தான். நாரணனாக வந்தாலும் நம்பியாக இருக்கான். நம்பினா எல்லாருக்கும் முகம் கொடுத்துட்டு தன்னை தாழ விட்டுண்டு அது நாரணனாக இருந்தால் அந்த பரமோதத்தில் அது விலை செல்லும். நம்பியாக அங்கே இருக்கவே முடியாது. ஏன்னா அவன் குணபூர்ணனாக இருந்து என்ன பண்ணுறது? குணத்தை அனுபவிக்க அங்கே யாரும் கிடையாது. அப்போது இருட்டறையில் விளக்கு போலே பிரகாசிப்பது இங்கே அப்படின்னு இங்கே தானே குணங்களுக்கெல்லாம் ஏற்றோம். அதனால் இங்கே தாழ்ந்தாருக்கு முகம் கொடுத்து எளிமையாக வரானான். அதனால் நம்பி நடக்கின்றான். கீழே இறங்கி வரான். யாரானா எதாவது சொல்லக்கூடாது,
மாப்பிள்ளைகிட்ட குத்தம் கண்டுபிடிக்கலாம்னு சொன்னால் பார்க்குறவா எல்லாத்தையும் ஈன்னு பல்ல இழிச்சின்னு வரான். யாரை பார்த்தாலும் இப்படி மண்டையாட்டுறது, கையை கூப்பிட்றது, நடியன்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கான். நான் ஆண்டாளை கல்யாணம் பண்ணிக்கணும், அதனால் நம்பி குணத்தால் பூர்ணனாகவும் இருக்கிறான். அப்படி குணத்தால் பூர்ணனாக வருகிறான். வந்தால் என்ன பண்ணா, நடக்கின்றான் என்று எதிர்பூரணன். அதனால் அவன் வந்து இறங்கி நடக்கிறான். நடந்த உடனே இவா பூரண பொற்குடம் வச்சு வரவேற்கிறான். இப்போ இவன் நடக்கின்றான், இதெல்லாம் எதுக்கு இவ சொல்றா அப்படின்னா, அதுவே இவளுக்கு தரிப்பதற்கு உடலாக இருந்தது. என்ன, ஐயோ இங்கே வந்துட்டான், இந்த பக்கத்தில் வரான், இந்த பிரதர்ஷனமாக வரான், அந்த வீதி வந்தான், இந்த வீதி வந்தான், இந்த வீதி வரான், இன்னும் பக்கத்தில் வரான், இப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாளாம். இங்கே அப்படித்தான் ஒவ்வொரு வீதிலையும் இந்த இங்கே எழுதிட்டார் பெருமாள், அங்கே எழுதிட்டார் பெருமாள். இப்போ அது மாதிரிலாம் வாட்ஸ்அப்பில் வேறு மெசேஜ் எல்லாம் வருது. உடனே பெருமாள் எந்த வீதியில் இருக்கார், புறப்பட்டாச்சு, இதோ இந்த வீதியில் இருக்கார், இங்கேருந்து இங்கே திரும்பிட்டார், இங்கேருந்து இங்கே திரும்பிட்டார், இப்படிங்கிறதுலாம் இப்போ வந்துடுது. எங்கே இருக்காருன்னு நம்ம தேடிகிட்டே போக வேண்டாம், இந்த வீதியில் இருக்கார், நேராக போய் அங்கே சேவிச்சிடலாம். அந்த மாதிரி சொல்கிற மாதிரி அப்படி இப்போ இந்த கருவிகள் வாட்ஸ்அப்பு அது மாதிரி மெசேஜெல்லாம் வர மாதிரி அப்போ இவருக்கு மெசேஜ் வருது, வந்துட்டான் கிருஷ்ணன் வந்துட்டான், இங்கே போகிறான் இங்கே போகிறான் அப்படின்னு சொல்கிறபடிக்கு இன்னும் காட்சி கொடுக்குறான். இந்த வீதிக்கு போகிறேன், அந்த வீதிக்கு போகிறேன், இங்கே வந்துட்டேன், வாசலுக்கு வந்துட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் காட்சியாகவே கொடுத்து மாப்பிள்ளை இழப்பு ஊர்வலம் வந்தாச்சு, 1000 யானைகளோடு வந்தான் அப்படின்ட்டு. இது எப்படி இருக்குன்னா, அங்கே கிருஷ்ணாவதாரத்துலேயும் சமாதான தூதுக்கு வரபோது இங்கே வந்துட்டான், இந்த குசஸ்தலத்தில் வந்துட்டான், இந்த ஊருக்கு வந்துட்டான், பக்கத்து ஊருக்கு வந்துட்டான், அஸ்தினாபுரத்துக்கு இதோ வந்துட போகிறான் அப்படின்னு சொல்லி அதை கேட்டு விதுரர் தரிச்சார் அப்படின்னு சொல்கிறார். அந்த மாதிரி பக்கத்தில் வந்துட்டாங்கிறத கேள்விப்படுறதே வந்து அனுகூலம் இருக்குது, தரிக்கைக்கு உடலாக இருக்கும். அதுக்காக இவன் சொல்கிறா, வந்து நடக்கின்றான் என்று எதிர் பூரண பொற்குடம் வைத்து புறமெங்கும் தோரணம் நாட்டி எங்கும் அப்படின்னா, தோரணம் நாட்டி எங்கும் தொழுதனர்னு அங்கே இருக்குது. இங்கே நம்ம ஒரு முக்தன் பரமோதத்துக்கு போகிற போது தோரணம்னா நாட்டி அவ்வளோ வரவேற்பு பண்ணி, போகிற இடம்லாம் தோரணங்கள்லாம் நாட்டி பண்ணி, உள்ளே போகும்போது பூர்ண கும்பத்தை வச்சு வரவேற்று எல்லாம் பண்ணுவாளாம். அதே மாதிரி மதிமுக மடந்தையர் ஏந்தினர் அப்படின்னு சொல்லி அவள் வந்து விளக்கெல்லாம் கொண்டு வந்து எதிர்த்தாப்புல மங்கள தீபத்தை வச்சுண்டு பூர்ண பொற்குடத்தை வச்சுண்டு அப்படின்னு எல்லாம் வரவேற்பாளாம். அந்த மாதிரி அந்த நாரணன் இங்கே வரப்போது, இந்த ஊருக்கு வரப்போது இவள் எல்லாருமே அப்படிலாம் வரவேற்றா. எல்லா இடத்துலையும் தோரணம் கட்டிட்டு வரவேற்றா, பூரண கும்பம் வைத்து எல்லாரும் வரவேற்றார்கள். இப்படி நான் கனா கண்டேன். இது நீ சொல்லி கேட்கல, இத்தனை நாள் வந்து கிருஷ்ணன் அப்படி இருப்பான் இப்படி இருப்பான்னு ஒவ்வொருத்தர் சொல்லி தான் கேட்டிருக்கேன். இப்போ நான் பார்த்து அவன் இப்படி இருக்கான்னு நான் சொல்கிறேன், அதை நீ கேட்பாய் தொழி. நேரையே நான் பார்த்தேன். என்ன அவ்வளோ சொல்கிறேன், நான் பார்த்தேன், கனா கண்டேன். அப்படி என்ன கனா கண்ட? அதுவா, இப்போ மாப்பிள்ளை ஊர்வலம்னா பொண்ணு வந்து பாட்டில் ஒரு அந்த சத்திரத்திலே இருப்பா. மாப்பிள்ளை ஊர்வலம் வரும், இந்த வீதிக்கு வந்துடுத்து, அந்த வீதிக்கு வந்துடுத்து, ஊர்வலம் இந்த வந்துடுத்து, பக்கத்தில் வந்துடுத்து. இப்போ வந்து பொண்ணை கொண்டு போய் எத்தாப்பில் நிறுத்தி ஃபோட்டோ எடுக்கலாம், இந்த கார் முன்னாடி போய் நிறுத்தி ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னா சொல்லி கூட்டின்னு போவா. அப்போ தான் இவள் மாப்பிள்ளையை பார்ப்பா. அந்த மாதிரி பண்ணாமல், அப்படிலாம் இப்போ இந்த லௌகிகத்தில் வழக்கங்கள்லாம் இருக்குது. அந்த மாதிரி பண்ணாமல் இப்போ மாப்பிள்ளை இப்போ ஊர்வலம் ஃபுல்லாத்தையுமே நேர்லேயே பார்த்துருக்கா. 1000 யானைகளோட போகிற ஃபுல்லாத்தையுமே நேரில் பார்த்துருக்கா. ஒரு இடைஞ்சல் இல்லை. கூட நடந்து பார்த்தாலா அதுவும் இல்லை. இப்போ படுத்துன இடத்துலையே பார்த்துருக்கா. ஃபுல்லாக அப்படியே நேரடி ஒளிபரப்பு மாதிரி அப்படியே கனா காணுதலில் பார்த்துருக்கலாம். அதனால் நிஜமான திருமணம் நடந்தால் கூட அவன் நடக்கிறதெல்லாம் பார்த்துருக்க முடியாது. யானை மேலே ஊர்வலம் போகிறதெல்லாம் பார்க்க விட மாட்டா. வாசலில் எட்டி பார்க்காத அப்படின்னு சொல்லி உட்காத்தி வச்சிருப்பான். இப்போ கனவுல பார்த்ததுனால எல்லாத்தையுமே பார்த்தேன். ஒரு இடைஞ்சலே இல்லாமல் பார்த்தேன். நேராக பார்க்கறனா கூட இடைஞ்சல் வரும், யாராவது வந்து எதானு கேட்பா. இப்போ தான் அப்புறம் இது உனக்கு இதை நெத்தி சுட்டி சரியில்லைம்மா, இது சரியில்லைம்மா, அது சரியில்லை, இதை கொஞ்சம் சரி பண்ணிக்கோ, இந்த மேக்கப் சரி பண்ணிக்கோ, எதையாவது ஒன்று சொல்லுவா. ஒரு பொண்ணை கூட்டின்னு வந்து மாப்பிள்ளை முன்னாடி நிறுத்துறதுக்குள்ளேயும் 1000 பேர் வந்து 1000 அலங்காரத்தை அதை சரி பண்ணி விட்டு, இதை சரி பண்ணி விட்டு, அதை பார்க்கவே விடமாட்டா. பொண்ணை வந்து மாப்பிள்ளையை நேரம் பார்க்கவே விடமாட்டா. அந்த மாதிரிலாம் இல்லை, கனவுல கண்டேன். அதனால் ஒரு இடைஞ்சலுமே இல்லாமல் நாரணன் நம்பி நடக்கிறத ஃபுல்லாக நான் பார்த்தேன். அதனால் வெறும் பாகியேந்திரியங்களில் பார்த்தா தான் உனக்கு வந்து நிறைய இடைஞ்சல்கள் இருக்கும். கனவுல பார்த்தேன், அதனால் நான் அது உனக்கு சொல்லலாம்படிக்கு பார்த்தேன் அப்படின்னு தோழிகிட்ட அழகாக அந்த கனவை அனுபவிக்கிறா. நமக்கும் அதை அப்படியே காட்சிப்படுத்துகிறா. இப்போ ஸ்ரீவில்லிபுத்தூர் நகரங்கள்னால் வெளியெல்லாம் அலங்காரம், உள்ளுக்குள்ளே ஊருக்குள்ளே இல்லை, ஊருக்கு வெளியிலேருந்து அவன் வர வழிகள் ஃபுல்லாமே அலங்காரம் நடந்துட்டுருக்கு. அவன் வர வழி ஃபுல்லாக அலங்காரம், ரத்தின கம்பளம் விரித்து
அண்ணா பூவெல்லாம் தூவி எல்லாம் பண்ணி வச்சுருக்கா. மாப்பிள்ளை வரான்னு அவ்வளோ 1000 யானைகளும் வருது. 1000 யானைகளும் வீதி பிரதட்சணமாக வருது. வந்து அப்புறம் இறங்கி பெரியாழ்வார் திருமாளிகளை வந்து இறங்கி வந்து பொண்ணை கேட்டுட்டு வரா. இப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் என்ன, மாப்பிள்ளை எடுப்புக்கு அப்புறம் நிச்சயதார்த்தம். அதைத்தான் பற்றி அடுத்த பாட்டில் நம்ம பார்க்க போகிறோம். நாளை வதுவை மனமின்னு நாளிட்டு பாளை கமுகு பரிசுடை பந்தற்கீழ் கோளரி மாதவன் கோவிந்தன் என்பானோர் காளை புகுத கனா கண்டேன் தோழினான். இப்போ பதவுரை பார்க்கலாம். தோழி, நாளைக்கு வதுவை மனம், நாளைக்கு கல்யாணம், விவாக மகோத்சவம் அப்படின்னு முகூர்த்தம் பண்ணி அதுக்கு பாலையோடு கூடின பாக்கு மரங்கள்லாம் அலங்காரத்தை உடைத்தான மணப்பந்தலின் கீழே கோளரி மாதவன் கோவிந்தன் என்பானோர் காளை, நரசிம்மன் என்னும் மாதவன் என்னும் கோவிந்தன் என்னும் திருநாமங்கள் பூண்ட ஒரு யுவாவானவன் காளையானவன் பிரவேசிக்க நான் கனா கண்டேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ என்னடானா நிச்சயதார்த்த மகோத்சவம் நடக்க போகிறது, விவாக மகோத்சவம். அப்போ அந்த நிச்சயதார்த்தத்தில் என்ன சொல்லுவானா, நாளைக்கு இத்தனை மணிக்கு இப்படி கல்யாணம்னு ஒரு பத்திரிகை எழுதி வாசிப்பா. இன்னாருடைய பிள்ளைக்கும் இன்னாருடைய பொண்ணுக்கும், பெரியாழ்வாருடைய பெண் பிள்ளையான ஆண்டாளுக்கும், இந்த நந்தகோபன் வசுதேவனுடைய பிள்ளையான இந்த கண்ணனுக்கும் கல்யாணம் அப்படின்னு முடிவு பண்ணுறான். மறுநாள் கல்யாணம், இத்தனை மணிக்கு முகூர்த்தம், எல்லாரும் வந்திருந்து நடத்தி கொடுக்க வேண்டியது அப்படின்னு. இப்போ நாளை வதுவை, அதே நாளை ஒன்று முகூர்த்தம் பார்த்தா 2 பேருக்கும் நாள் பார்த்து பொருத்தம் பார்த்து குறிக்கணும். குறிக்கிற போது நிறைய நாள் தள்ளியெல்லாம் போகும். இப்போ ராமர் சீதை கல்யாணத்தில் என்ன ஆச்சுன்னா, ராமர் இல்லை முறிச்சிட்டார். கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணால், இல்லை எங்கள் அப்பாவெல்லாம் கேட்டுன்னு தான் கல்யாணம் பண்ணிப்பேன், அப்பாவெல்லாம் வரணும்னு சொல்லிட்டார். உடனே அப்பாவுக்கெல்லாம் பத்திரிக்கை அனுப்பி அவெல்லாம் வந்து சேர்ந்து அதுக்கப்புறம் முகூர்த்தம் பார்க்குறா. முகூர்த்தம் பார்த்தா இன்னிலேருந்து 3ஆவது நாள் கல்யாணம் அப்படின்னு சொன்னாராம். அப்போ மக நட்சத்திரமாக இருந்தது. பார்க்குற போது பூரமாட்டும் உத்திர நட்சத்திரத்தில் கல்யாணம், பங்குனி உத்திரத்தில் கல்யாணம் பண்ணுவோன்னு ஒரு 2 நாள் தள்ளி போட்டான். 3ஆம் நாள் கல்யாணம். ஏற்கனவே தள்ளி போட்டு அவெல்லாம் வரத்துக்கு நாளாகி, அதுக்கப்புறம் அவெல்லாம் வந்ததுக்கப்புறமா 2 நாள் தள்ளி, இப்படியாச்சு சீதையோட கல்யாணம். ஆண்டாளோட கல்யாணம் அப்படி இல்லை, வந்தால் அடுத்த நாளே கல்யாணம். நாளை நான் இவன் தாக்கு பிடிக்க மாட்டான். அவன் ராமன் எதனா ஐயர் சொல்லி தான் கல்யாணம் பண்ணிப்பேன், பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னா சொல்லிட்டு இருப்பேன். நீ மாலை போட்டாலும் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், விஸ்வாமித்திரர் உடைக்க சொன்னார், நான் இல்லை உடைச்சேன் இப்படின்னா சொல்லிட்டு இருக்க மாதிரி ஆள் இல்லை. கல்யாணம் பண்ணி தரையா, நான் கையை பிடிச்சி கூட்டின்னு போட்டா அப்படின்னு இருக்கக்கூடிய ஆள். நீ பண்ணி தரையா, நான் எடுத்துன்னு போட்டா அப்படின்ற ருக்மிணியை தேரேற்றிங்கிற மாதிரி போய் டபால்னு கவர்ந்துட்டு வரக்கூடிய கண்ணன். அப்படிப்பட்ட கண்ணன் இருக்கிறதுனால நாளைக்கு மகோத்சவம் அப்படின்னு நிச்சயம் பண்ணான். கண்ணனுக்காக மட்டும் இல்லை, இப்போ இவா 2 பேருக்கும் பொருத்தம் பார்த்து நான் மறுநாளே வாளுக்கு நல்லா அமைஞ்சு போயிடுறது. இப்போ பார்க்குற நாளே பூரமாக இருக்குது, அதனால் அடுத்த நாளே உத்தரம் வந்துடுறது. அதனால் அடுத்த நாளே கல்யாணம் முடிவு பண்ணிட்டா. வாளுக்குள்ளே எந்த இடைஞ்சலுமே இல்லாமல் இருக்குது. 2 பேர் நட்சத்திரம்லாம் பொருந்தி போகிறது. அதனால் 2ஆம் நட்சத்திரம் ரொம்ப நல்லதும்பா பூரத்துக்கு உத்தரம். அது 2ஆம் நட்சத்திரம், அப்படி பொண்ணுக்கு 2ஆம் நட்சத்திரம் அமைஞ்சிருத்து உடனே அடுத்த நாளே கல்யாணம் அப்படின்னு முடிவு பண்ணான். இன்னைக்கு முடிவு பண்ணலை, உடனே கல்யாணம்னா அவளால் தாங்க மாட்டா. இப்போ தான் யானை மேலே வந்து இறங்கறலாம் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தரிச்சுட்டு இருக்கா. அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இல்லை மாப்பிள்ளை வந்துட்டா நம்ம கல்யாணம் ஆகும் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக தரிக்கிறா. எடுத்த உடனே கல்யாணம்னு சொன்னால் அந்த மகிழ்ச்சியில் அப்படியே ஹார்ட் அட்டாக் வந்துடும். அதனால் அவளால் அவ்வளோ தீர்மானம் பண்ணிக்க முடியாது. சாத்மிக போகம் அப்படின்னு சொல்லி நிதானமாக நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் கனவு காட்சியே அவன் கொடுக்குறான். அந்த கனவு காட்சியிலையும் அவ்வளோ அவசரம் கொடுக்காம வரிசையாக கொடுத்துட்டுருக்கான். நாளை வதுவை அப்படின்னு எல்லாரும் பேசி முடிவு பண்ணலாம். அப்போ எவ்வளோ சிருஷ்டிச்சிருக்காங்க, அவள் பேசுறதுக்கு உண்டான மனுஷாலாம் சிருஷ்டிச்சு அவள் பேசுகிறா. இப்போ நாளை வதுவை மனமென்னு நாளைட்டு, நாளைக்கு இந்த பொண்ணுக்கு கல்யாணம் அப்படின்னு நிச்சயம் பண்ணிடுறான். நாளைட்டு பாளை கமுகு, அந்த பாளை மரம், பாக்கு மரம், அந்த பாளைகளோட கூடின அந்த பாக்கு மரத்தை போய் நல்லா கட்டுறா. பாக்கு மரத்தெல்லாம் நல்லா கட்டி மணப்பந்தலில் கட்டுறா. பரிசுடை பந்தற்கு, பரிசு அப்படின்னா அழகு பெருமை, அழகுனாலையும் பெருமைக்கும் பேராக இருக்குது. அதனால் அது என்ன அழகு பெருமைன்னா, அப்படி நட்டு வச்சா அப்போ அங்கேயே நேராக முளைச்ச மாதிரி இருக்கும். அது புதுசாக கொண்டு வந்து நட்ட மாதிரியே இல்லையா, அப்படி கொண்டு வந்து நட்டு அது இருக்கா. அவ்வளோ அழகாக இருக்குது, பார்க்கறதுக்கும் அழகாக இருக்குது, அது ஒரு பெருமைக்கு ஈடாகவும் இருக்குது அப்படின்ட்டு.
எப்படி பண்ணினா இப்போ நாளை வதுவை அப்படிங்கிறதுக்கு தான் திரும்ப திரும்ப சொல்கிறா. எதுக்கு நாளைக்குன்னா, இன்றுனா உடனே தாங்க மாட்டா, ரொம்ப நாள் கழிச்சு அப்படின்னாலும் உயிர் தரிக்க மாட்டா. அவ்வளோ நாள் இருக்கா, இவ்வளோ நாள்னா என்ன பிரிஞ்சிருக்கணுமா, 6 மாதம் கழிச்சு கல்யாணமா அப்படின்னு கேட்பா. அதனால் அப்படியும் சொல்லலை. அதனால் நாளை வதுவை அப்படின்னா இதுக்கு திரும்ப நம்ம வந்து பிராட்டிகிட்ட போகிறோம். சீதா பிராட்டிகிட்ட. சீதா பிராட்டி என்ன பண்ணா, இந்த மாதிரியான ஒரு மகிழ்ச்சி வந்தால் தாங்க முடியாதுங்கிறதுக்கு ஒரு உதாரணத்துக்காக சீதா பிராட்டி எடுக்கிறார். அவன் என்ன பண்ணான்னா, திருவடி வந்து ராம விஜயத்தை வந்து சொல்கிறான். சீதை ராமர் ஜெயிச்சிட்டார், அந்த விஜய ராகவனா வரார் அப்படின்னு சொன்னோடனே அவன் அப்படியே அந்த ஹர்ஷத்தினால அப்படியே விக்கி வார்த்தையே சொல்ல முடியாமல் அப்படி போயிடுதான். அவளால் ஒரு வார்த்தையும் பேசலையாம். என்னடா அது பேசவே இல்லை இவ. ஒரு ராம ஜெயிச்சான்னு சொன்னால் ஒரு சந்தோஷத்தில், அப்படியா ஜெயிச்சிட்டானா ரொம்ப சந்தோஷம், இந்த அனுமார் புடி முத்துமாலை இப்படிலாம் கொடுக்க வேண்டாமா இந்தா அப்படின்னு ஒன்றுமே பண்ணாமல் இவ பாட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வருத்தமாக போயிடுதான் அனுமாருக்கு. சரி ரொம்ப ஆர்வத்தினால ரொம்ப ஹர்ஷத்தினால இருக்கான், இப்போ இவ அந்த ஹர்ஷத்தை கொஞ்சம் மட்டுப்படுத்தணும், அப்போ தான் இவளால் பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, கிம் துவம் சிந்தையசே தேவி, என்ன யோசிச்சுட்டு இருக்க தேவி, உனக்கு என்ன ராமன் ஜெயிச்சது பிடிக்கலையா, என்ன யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு கேட்டாராம். அப்படி கேட்டதுக்காக அவ சொல்கிறா, அப்படியெல்லாம் சொல்லாத, ராம விஷயம் எனக்கு அபிமதமான விஷயம் தானே, ஆனால் ரொம்ப ஹர்ஷம் மீதூர்ந்ததுனால ரொம்ப அப்படியே ஆனந்த மிகுதியினால என்னால் வார்த்தை சொல்ல முடியல, விக்கி தொண்டை அடைச்சி போச்சு அப்படின்னு சொன்னாலாம். இவன் திருப்பி இப்படி கேட்டதுனால அப்புறமா சொன்னானான், ஏன் உனக்கு என்ன இது பிடிக்கலையா அப்படின்னு கேட்டோடனே, இது பிடிக்கலையா ஏன்னா இப்படி கேட்குறான் அப்படின்னு சொல்லி டபக்குன்னு அந்த அப்படியே அந்த மட்டுப்பட்டு தான் அந்த இது அரையாறு படுத்துதல்னு அப்படியே இப்படி பொங்கி வந்தது, அப்படியே பால் பொங்கினதில் அப்படியே தண்ணி தெளிச்ச மாதிரி புசுக்குன்னு அமுங்கி போச்சான். அமுங்கி போய் அதுக்கப்புறமா வார்த்தை சொல்லலாம், இல்லை இல்லை ரொம்ப ஹர்ஷ மிகுதினால என்னால் வார்த்தை சொல்ல முடியல, ரொம்ப சந்தோஷம் எனக்கு அவர் ஜெயிச்சு வந்தது அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி தான் அப்படி டபக்குன்னு வந்து ஹர்ஷத்தில் வந்து தொண்டை அடைச்சிதான், அப்படி அடைச்சி போச்சு சீதா பிராட்டிக்கு. அதனால் இப்படி கோதா பிராட்டிக்கு எதுவும் தொண்டை அடைச்சிதுன்னு வச்சுக்கோங்க, அம்மா கிட்ட பாட்டே வராது, அதனால் தொண்டையெல்லாம் அடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணார், நாளை வதுவை அப்படின்னு இவெல்லாம் பேசி முடிவு பண்ணலாம். மனம்னு நாளைட்டா. இதில் ஒவ்வொரு பாட்டுலையும் இப்போ போன பாட்டில் நாரணன் நம்பி, இந்த பாட்டில் கோளரி மாதவன் கோவிந்தன் அப்படின்னு. கோளரி அப்படின்னா என்ன தெரியுமா, ரொம்ப மிடுக்கான நரசிம்மன் மாதிரி. அப்படி அரி அப்படின்னா சிங்கம், அப்படி சிங்கம் நடந்து வரானா, கோளரி அப்படி வந்தானா மிடுக்கா, சிங்கமோட மேனாளி போலலாம் தூற்ற நான் தான் ஆண் சிங்கம் அப்படின்னு வந்தானா கோளரி. மாதவன் ஏன்னா ஆண் சிங்கம்னு தோன்றானே தவிர ரசிகனாக இருக்க மாட்டான் போல இருக்கு, கல்யாணத்துக்கு வரான் அப்படி ஏதோ மிடுக்கோட வரான், உனக்கு ரசிக்க தெரியுமா, அப்போ எனக்கு பெண் பிள்ளையோட வருத்தம்லாம் அறிய தெரியுமா, ரொம்ப ஆண்புள்ளத்தனத்தோட இருக்கானே அப்படின்னு பார்த்தா, பெண்ணின் வருத்தம் அறியாத பெருமான்னு நீயே சொல்லியிருக்கிய அந்த மாதிரியா அப்படின்னு பார்த்தா அப்படி இல்லை, இவனுக்கு ரசிக்க தெரியும். மாதவன் இவன் சுயப்பதி, அதனால திருவுக்கு செல்வனா இருக்கக்கூடியவன், அதனால மாதவன் பரம ரசிகன். திருவ தன்னோட மார்பில் ஏந்தின்னு இருக்கானா, ஒரு பொண்டாட்டியை மார்பில் வச்சு பார்த்து, பெண் பெண்டாட்டியை மார்பிலே இட்டு பார்த்து கொண்டு இருந்தான் அப்படின்ட்டு இருக்கிறதுனால அவன் பரம ரசிகன் அப்படின்னு தொற்று நடந்து வந்தானா, மாதவனாகவும் இருந்தானா. கோவிந்தன் சரி பரம ரசிகனாகவும் இருக்கான், அவன் ஆண் சிங்கமாக இருக்கான், அப்படி வந்தான் அப்படின்னாலும் இந்த விவாகத்துக்கு எதுவும் தடை வந்துடக்கூடாதுங்கிறது கோவிந்தனாகவும் இருந்தான். கோவிந்தன் அப்படின்னா இந்த விவாக சமயமாக இருக்குது, யாராவது ஏதாவது புரளி பண்ணி ஐயோ இவனா கண்ணனா இவன் ஒரே தீம்பன் இவனுக்கு பொண்ணு கொடுக்காதீங்கோ இந்த மாதிரிலாம் யாராவது சொல்லிட போறா அப்படின்னு சொல்லிட்டு இவன் யாரால என்ன தீங்கு வரும்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் மண்டையாட்டிகிட்டே வந்தான். எல்லாருக்கும் முகம் கொடுத்துட்டு ஓகேமா ஓகேமா என்ன இருக்கேல ஓஹோ அப்படின்னு பேசினா, மாப்பிள்ளை பார் என்ன மேனிப்பா இருந்தாலும் எப்படி இறங்கி வந்து பேசுகிறார் பார், நம்மக்கிட்ட இவ்வளெல்லாம் விசாரிக்கிறார் பார், ரொம்ப நல்லவர் போல இருக்கு இவர், நல்லா பொண்ணை பார்த்துப்பார், இப்படியெல்லாம் இவளுடைய மனசில் எண்ணத்தை ஏற்படுத்துகிற மாதிரி கோவிந்தன் எல்லாருக்கும் தாழ விட்டு முகம் கொடுத்து கொண்டு வந்தானான். ஆக கோளரி மாதவன் கோவிந்தன் என்பானோர். சரி இதெல்லாம் இருக்கட்டும், அவன் வந்து சிங்க மாதிரி இருக்கட்டும், அதுக்கப்புறம் பரம ரசிகனாக இருக்கட்டும், அப்புறம் எல்லாருக்கும் எளியவனாகவும் இருந்துட்டு போட்டோம். ஆனால் இன்னொரு குத்தம் என்ன தெரியுமா சொல்லுவா, மாப்பிள்ளை பார்த்தா கொஞ்சம் வயசானவர் மாதிரி இருக்காரே இந்த மாதிரி சொல்லிடக்கூடாது, சிங்கம் மாதிரி இருக்கார் இருந்தாலும் கொஞ்சம் வயசான மாதிரி இருக்கார், இவர் ரொம்ப இளம் பெண்ணாக இருக்கா பொருத்தமாக இருக்காதோ அப்படின்னு இல்லாமல் காளை பருவத்தையும் இட்டும் யாரும் குறை சொல்ல முடியாத காளையாக வந்தான்.
காளை புகுத அப்படின்னு இவன் வந்து நான் ஆண் பிள்ளை தனத்தோட மிடுக்கோட வராமல் போட்டோம், மாதவனாவே இல்லாமல் போகட்டும், இல்லை இவன் கோவிந்தனாவே இல்லாமல் போட்டோம் என்ன, ஆனாலும் எதுவுமே இல்லை, ஒரு அரசிகனா யாரையுமே மதிக்காதவனா அப்படியே இருந்தா கூட இவனை ஆண்டாள் ஈடுபடக்கூடிய ஒரு பருவத்தில் இவன் இருப்பான். இவன் பருவமே அவளை வந்து ஈடுபட வச்சிடும். அந்த மாதிரி காளையாக இருக்கான், அது ஒன்று போகிறோம் இவை ஈடுபடுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த பருவம் காளையாக இருக்கு. என்பானோர் காளை. பத்திரிகை இப்போ எப்படி எழுதுறான்னா, கோளரி என்கிற, மாதவன் என்கிற, கோவிந்தன் என்கிற காளை அப்படின்னு ஆண்டாள் எனக்கு பேர் இருக்கிறான். இப்படிப்பட்ட இந்த காளைக்கு நாளை வதுவை அப்படின்னு இப்படி ஒரு பேர் அலைசா போட்டு பேர் இவனுக்கு. ஒவ்வொரு பாட்டிலையும் விதவிதமாக பேரை சொல்கிறா இந்த இல்லை வர்ணிக்கிறேன்ட்டு அப்படி. அதனால் மற்றவா எல்லாரும் இவனுக்கு ஐயோ இவனுக்கு கல்யாண வயசு ஆள போல இருக்கே, ரொம்ப சின்ன பையனா விடலை பையனா இருக்கானே அப்படின்னு சொல்லக்கூடாது. இல்லை ரொம்ப பெரியவனாக இருக்கான் பக்கே, கிழமை மாதிரி இருக்கானே, இவன் பொருத்தமாக இருக்க மாட்டான் இப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இவன் வரது சிங்கம் மாதிரி வரான், ரொம்ப செருக்கோடு இருக்கான் அப்படிலாம் பார்த்தா ரொம்ப சின்ன பையன் போல இருக்கு, ஒன்றும் தெரில தாமதுங்கிறது, கல்யாணம் பண்ணிட்டு பொறுப்பாக இருப்பானான்னு தெரில இப்படிலாம் சொல்லக்கூடாது. அது மாதிரி கல்யாணத்துக்கு ஏற்ற பருவத்தோடு காளை அப்படின்னு அந்த காளைக்கு அவ்வளோ விசேஷனம் பண்ணி சொல்லுகிறார்கள். பருவம் இல்லைன்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காக காளை அப்படிங்க. அவன் பருவம் என் நெஞ்சிலே படுத்த பாடு, அவன் இந்த காளைங்கிற அந்த வார்த்தை என் நெஞ்ச படுத்துகிற பாடு இருக்கே, அவன் பருவம் என்னை படுத்துகிற பாடு, அதை நீ உனக்கு தான் தெரியுமே நான் எவ்வளோ பாடுபடுவேன்ட்டு, அதனால நான் உனக்கு சொல்ல வேண்டும்படி ஆச்சே. அவன் வந்து என் பருவத்தை பார்த்து அவன் இது பண்ணணும். சொல்வா அந்த திருமங்கையாழ்வாரோட அம்மா அப்படி சொல்வா, பரகால் நாயகி அம்மா சொல்லுவா, கார் வண்ணம் அவன், இவ ஏர் வண்ண என் பேரு, என்ன அழகான என் பொண்ணு, அவன் கார் வண்ணம் திருமேனி, இவ ஏர் வண்ண என் பேரு இப்படி இருக்கா, இவ பருவத்தையும் அழகையும் இட்டு அவனை தொகைக்க பண்ண, அவனோட கார் வண்ணத்தை கண்டு இது மயங்கி போய் உட்காண்டிருக்கு, என் பொண்ணை என்ன சொல்கிறதுக்கு அப்படின்னு அவன். இந்த மாதிரி இவளுடைய பருவத்தையும் அழகையும் இட்டு அவனை தொகைக்க பண்ணி அவன் இவ படுற பாட அவன் பட வேண்டியிருக்கும். இப்போ அந்த பாடெல்லாம் இவ படுறாளாம். காளை புகுத கனா கண்டேன் அப்படின்ட்டு இந்த பாட்டில் ரொம்ப அழகாக வர்ணித்து சொல்கிறா ஆண்டாள். நம்ம அனுபவத்துக்கு அவ்வளோ அழகான விஷயம் ஆயிருக்கு. இந்திரன் உள்ளிட்ட தேவர் குழாம் எல்லாம் வந்திருந்து என்னை மகள் பேசி மந்திரித்து மந்திர கோடி உடுத்தி மணமாலை அந்தரி சூட்ட கனா கண்டேன் தோழி நான். இப்போ 3வது பாசுரத்தில் இப்போ இந்திரன்லாம் வந்தான், இந்திரன் உள்ளிட்ட தேவர் குழாம் எல்லாரும் வந்துட்டான் அப்படிங்கிற. இது எப்படி வருவா, என்னடா அது மனுஷ கல்யாணம், இதுக்கு என்ன தேவர்கள்லாம் வந்து என்னடா பண்ணுறா அப்படின்னா வருவா. இந்திரன்னா சின்ன வயசுலேயே வந்திருக்கான். இந்திரன் வந்து கோவிந்த பட்டாபிஷேகம் சொல்லியிருக்கான், பண்ணியிருக்கான். வயசில் கோவர்தனகிரியை இவர் தூக்கினதுக்கு இந்திரன் வந்திருக்கான், எல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கர்வபங்கம் அடைஞ்சிருக்கான். எல்லா தேவர்களும் வந்திருக்கார். இந்த மாதிரி ஒரு கவி பாடுறப்போ சொன்னாரான், எங்கே இருக்கான் எல்லா தேவர்கள்லாம் தேடிண்டே வந்தா இங்கே வந்து எல்லாரும் வந்து நின்று பார்க்குறாங்க. அந்த இவன் ஆடலுக்கான தில்லை அம்பலத்து இறைவனும் தன் ஆடலை விட்டு இங்கே வந்து கிருஷ்ணன் கிட்ட வந்து நின்னான் அப்படின்னு சொல்கிறான். அந்த மாதிரி எல்லா தேவர்கள் எல்லாரும் வந்து கிருஷ்ணனுடைய நாட்டியத்தை பார்க்கணும், கிருஷ்ணனுடைய தீம்புகளை பார்க்கணுன்னு திருவாய்ப்பாடியில் அங்கங்கே ஒவ்வொரு மாட்டுக்குடியிலையும் போய் உட்காந்துட்டு இருக்கலாம். அப்படி இருக்கக்கூடிய தேவர்களாக இருந்தாலாம். இவனுடைய அழகை பார்க்கணும். நாச்சிமாரே கிருஷ்ணாவதாரத்தை அனுபவிக்கணும்னு சொல்லி அந்த குழந்தைகளெல்லாம் தூக்கின்னு போய் அந்த கிருஷ்ணனை பார்க்கணுன்ட்டு பண்ணினா அப்படிங்கிற ஒரு விற்த்தாந்தத்தையும் பார்க்குறோம். அந்த ஒரு பிராமணனுக்கு 4 குழந்தைகள் பிறக்கிறது, வரிசையாக குழந்தைகளெல்லாம் பிறந்த உடனே காணா போயிடுறது, எங்கன்னு தெரியல. அப்புறம் கிருஷ்ணனும் அர்ஜுனனுமா தேரில் போய் வைகுந்தத்துக்கு போய் அங்கேருந்து நாச்சியார்ட்டேருந்து கேட்டு வாங்கிட்டாரா, உன்னை இப்படியே இந்த வேஷத்தில் பார்க்கணுங்கிறதுக்கு தான் நாங்கள் பண்ணினோம் அப்படின்னு அவன் சொல்கிறா அப்படின்னு பார்க்குறோம். அப்படி கிருஷ்ணனை பார்க்கறதுக்கு தேவர்கள்லாம் முதல்ல இங்கே வந்துடுறோம். இப்போ இவனுக்கு கல்யாணம் வேற. இப்போ கேட்கணுமா, கிருஷ்ணன் கல்யாணம் பண்ணிக்க போகிறான், அப்போ ஆண்டாளை கல்யாணம் பண்ணிக்க போகிறான், எல்லாரும் வந்துட்டா ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு. மாப்பிள்ளை அதுக்கார மாதிரி அவள் எல்லாரும் வந்துட்டா, இந்திரன் உள்ளிட்ட தேவர் குழாமெல்லாம்னு வந்துடுறா. ஆண்டாளுக்கும் எப்பேற்பட்ட ஆண்டாள்,
ஆழிமழை கண்ணா அப்படின்னு கூட்டி இவளும் தேவர்களெல்லாம் நியமிக்கக்கூடியவளா இருக்கா இவ முன்னாடியே. அதனால இவளுக்கும் பெருசு இல்லை, தேவர்கள்லாம் வந்து இவளுக்கும் காரியம் பண்றா. பொண்ணாத்துக்கார மாதிரி விழுந்து விழுந்து அவா காரியம் பண்றாளாம், என்ன பண்ணணும் என்ன பண்ணணும்னு கேட்டு. அப்படி இந்திரன் உள்ளிட்ட தேவர் குழாமெல்லாம் வந்திருந்து அப்படின்னு என்னை மகள் பேசி இவளை வந்து இவளை கல்யாண பொண்ணா இருக்கணும், இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி தரணும் அப்படின்னு மகள் பேசுறா. வந்து முதல்ல கல்யாண பொண்ணா இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி தாங்கோ, அதை பண்ணுங்கோ இதை பண்ணுங்கோன்னு முதல்ல பேச்சுவார்த்தை நடத்துறா. அப்புறம் மந்திரித்துனா அப்புறம் ரகசியத்துல போய் மந்திராலோசனை எல்லாம் பண்றான். என்ன அந்த மந்திராலோசனையில இவரும் நிறைய கேட்பார். என்ன கேள்வி கேட்பார்? என் பொண்ணை கல்யாணம் பண்ணி தந்தா நீங்க என்ன பண்றீங்க? நீங்க வந்து நல்லா பத்திரமா பார்த்துப்பேடா, வச்சுப்பேடா? எப்படிப்பட்டது? இவ காலம்புறையே எழுந்து இவனை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கா, காலங்காலத்தால எழுந்துக்கணும், வெள்வரை பன் முன் எழுந்து இவ வந்து இப்போ பாரு தயிரை கடைஞ்சுட்டே இருப்பாளா, என் பொண்ணு கையெல்லாம் கை தழும்பு ஏறிடாதா, இப்படி இருக்கும், அப்படிலாம் வேலை வாங்கக்கூடாது என் பொண்ணை, அப்படி இப்படின்னு இவர் தான் பெரியாழ்வார் அவ்வளோ கண்டிஷன் போடுவாராம். பெரியாழ்வார் தான் கண்டிஷன் போட்டு ஆழ்வாரை தவிர இவா ஒரு கண்டிஷன் போனா, நீ ஆண்டாளை கொடுத்தா போகிறோம், நாங்கள் அவ்வளோ பத்திரமா பார்த்துக்குறோம் அப்படின்னு வந்து இவா பேசுகிறோம். இப்படிலாம் மந்திராலோசனை வரதட்சணை அப்படின்னு அதை பற்றி நான் என்ன சீர் செய்வேள் பொண்ணுக்கு பேச மாட்டா. ஏன்னா இவளுக்கு நடந்த கல்யாணம் எப்படிப்பட்ட கல்யாணம், அரங்கனே சீர்வரிசையெல்லாம் அனுப்பி கூட்டின்னு ஆளை அனுப்பி பல்லாக்கு அனுப்பி கூட்டின்னு வந்து கல்யாணம் பண்ணிட்டார் பின்னாடி உண்மையான கதையில். அதனால் இங்கே வந்து பொண்ணுக்கு என்ன கொடுத்து கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படின்னு வந்து கேட்டு கன்யா சுல்கமாக சிலதை கொடுத்து இது போதுமா, இவ்வளோ பண்ணது போருமா, பத்திரமா பார்த்துக்குறோம், உங்கள் பொண்ணை மட்டும் அனுப்பி வைங்கோ அப்படின்னு கெஞ்ச மாதிரி அந்த மந்திராலோசனைகள்லாம் பண்ணி அப்புறம் மந்திர கோடி அப்படிங்கிறத அவள் உடுத்தி, யார் அந்தரிங்கிற நாத்தனார் அவள் உடுத்தி அனுபவிக்க பண்ணி பண்ணுற மாதிரி கனா கண்டேன் அப்படின்னு சுருக்கமாக இப்போ 3ஆம் பாட்டை பார்த்துருக்கோம். இப்போ விரிவாக பார்க்கலாம். இப்போ இந்திரன் தான் வருவானா அப்படின்னா ராமாவதாரத்தில் வந்தானா? ராமாவதாரத்தில் இவர் எப்படிப்பட்டவர்னா, கடைசியாக ராவணவதம் முடிஞ்சப்புறமாவே எல்லா பிரம்மாதி தேவர்கள்லாம் வந்து ஸ்தோத்திரம் பண்ணுற போது கூட ஆத்மானம் மானுஷம் மன்யே ராமம் தசரதாத்மஜம் அப்படின்னு சொல்லி, நான் தசரதன் பிள்ளையா தான் என்ன நினச்சிட்டு இருக்கேன், என்ன எதுக்கு தேவர்களாக நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர். கிருஷ்ணாவதாரத்துலேயும் அப்படிதான். அந்த எல்லாரும் கேட்குறாளாம், அந்த சிறுவர்கள்லாம் கோவர்தனகிரியை தூக்கி நிற்கும்போது, நீ யார், யக்ஷனா தேவனா, என்ன ஆளு, நீ எப்பேற்பட்டவன், நீ எப்படி உன்னால் இந்த கோவர்தனகிரியெல்லாம் தூக்க முடியாது, நீ எப்பேற்பட்டவனா? அப்படிலாம் இல்லை, நான் உங்களுக்குள்ள ஒருத்தன், நான் உங்களுக்கு பந்து அப்படின்னு அவன் பேசுகிறான் கிருஷ்ணன். அப்படி இருந்தாலும் கிருஷ்ணாவதாரத்தில் நிறைய இடத்துல இந்திராதி தேவர்கள்லாம் வரதை பார்க்குறோம். ராமாவதாரத்தில் இது மாதிரி ராமர் வந்து சரபங்கர் அப்படிங்கிற ஒரு ரிஷியோட ஆசிரமத்துக்கு போகிறார். அங்கே வந்து வெளியில் அந்த யானை ஐராவதம் இருக்குது. சரி இந்திரன் வந்திருக்கானே, சரி இந்திரன் வந்திருக்கான் வேணா நம்ம பார்க்கலான்னு இவர் ஒதுங்கி நிற்கிறார். ஆனால் இந்திரன் வெளியில் வரான். வந்தவுடனே ராமர் நிற்கிறாருன்னு தெரியறது, இந்த ஆசிரமத்துக்குள்ளே நுழையிறதுக்கு நிற்கிறாருன்னு தெரியறது. ஆனால் அவன் இந்திரன் வந்து இப்போ எதுக்கு பார்ப்போம், எல்லாம் ராவணன் வந்ததுக்கு அப்புறம் பார்ப்போம், இப்போ அவன் மனுஷனாக தானே வந்து பிறந்திருக்கான், அப்புறம் பார்க்கலாம், இப்போ இவன் மன்னிச்சு ஏறிட்டு கொண்டு இருக்கான், இவனை என்ன வந்து பார்க்க, இப்போ மனுஷன்தான் அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமாக அப்படி நினச்சின்னு அவன் போயிட்டானான் இந்திரன். இவனை பார்க்காம ராமரை பார்த்து இன்னுமே விசாரிக்காமல் போனான். அந்த மாதிரி இல்லாமல் இப்போ கிருஷ்ணாவதாரத்தில் இந்திரன் உள்ளிட்ட தேவர் குழாமெல்லாம் வந்து இவனுக்கு காரியம் செய்கிறார்கள் அப்படின்னு இப்போவும் ராமாவதாரத்துக்கும் கிருஷ்ணாவதாரத்துக்கும் ஒரு கம்பேரிசன் நம்ம பண்ணிகிட்டே இருக்கா. அப்புறம் இப்போ வந்து திரளாக இந்திர தேவர் குழாமல் வந்திருக்கா. இப்போ ஒரு விஷயத்துக்கு கூட்டமாக வந்தாலே என்ன அர்த்தம்னா, அந்த விஷயத்த முடிச்சா வழியே நகர மாட்டோம், எதுக்கு எடுத்தாலும் இந்த தர்ணா பண்ணுறதும்பா அந்த மாதிரி வந்துடுவா. அவெல்லாம் கூட்டமாக வந்துட்டா, எப்படியான பேசி முடிச்சுட்டு தான் இந்த இடத்த விட்டு நகர்றது, மகளை பேசி கிருஷ்ணனுக்கு இந்த கல்யாணத்தை முடிச்சுட்டு தான் தீர்வோன்ட்டு எல்லாரும் வந்து பேசினானா. அதனால் மகள் பேசி திரளாக வந்து இந்த காரியம் நடந்த வழியே நாங்கள் நகர மாட்டோம் அப்படின்னு சொல்லி வந்தாலாம். அப்புறம் மகள் பேசினா இந்த குலத்தில் உள்ள நன்மை, உங்கள் ஆகம் எப்படி, உங்கள் குலம் எப்படி, கோத்திரம் எப்படி, நான் இப்படிப்பட்ட மனுஷா, இப்படியெல்லாம் பேசி இங்கே வந்தால் இப்படி நடக்கணும், அங்கே போனால் அப்படி நடந்துக்கணும் எல்லாம் பேசினாலாம். பெண்ணை பேசினாலாம். இந்த நன்மைகளெல்லாம் பேசுகிறது தான் பேச்சு. அதுக்கப்புறம் அந்த ஆராய்ச்சியெல்லாம் பண்ணுறதெல்லாம் ரகசியமாக பண்ணுறதுக்கு மந்திரித்து அப்படிங்கிறது. மந்திரித்து
இப்போ மந்திர கோடி அப்படிங்கிறது அண்ணா புடவை வந்து மந்திரங்கள்லாம் ஓதி கொடுக்கக்கூடிய அந்த புடவை கூரப்புடவைன்னு சொல்லி எல்லார் கையிலையும் ஆசீர்வாதம் வாங்கி மந்திரங்கள்லாம் சொல்லி அந்த அந்த புடவை அந்த புடவைய என்ன பண்ணணும்னா கடகடன் வந்துட்டாலாம். கோடி உடுத்தி மணமாலை பேசினா முடிச்சா இவெல்லாம் ரகசியமாகவும் பேசி முடிச்சா, நேராகவும் பேசி முடிச்சுட்டா. பேசி முடிச்சா சீக்கிரமா இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஏதாவது ஒரு விக்னம் முடிச்சு நம்ம பேசிட்டோம், திரும்ப யாராவது வந்து கலைக்கிறதுக்குள்ளேயும் சீக்கிரம் ஆகணும்னு சொல்லிட்டு கடகடன்னு உடனே புடவையை வாங்கி கொடுத்து கட்ட சொல்லிட்டாலாம். அந்த புடவையை உடனே வாங்கிட்டு வந்துட்டா. மந்திர கோடி உடுத்தி மணமாலையும் கடால்னு சுற்றி விட்டா. மகள் பேசி மந்திரிச்சா உடனே மணமாலையும் சுட்டிட்டா அப்படிங்கிற மந்திர வாசஸை உடுத்தி மணமாலை அந்தரினா அந்தரத்திலே சஞ்சரிக்கிறவளாம். அவள் தான் வந்து விஷ்ணு துர்கை அப்படின்னு சொல்லக்கூடியவள். கண்ணனுக்கு முன் பிறந்தவள். அவள் தான் தம்பி வளைக்காரி என்றோன்னு ரொம்ப திருக்கோவலூரில் கற்புடைய மடக்கண்ணி அப்படின்னு கொண்டாடப்படக்கூடியவளாக இருக்கா. அவள் வந்து தம்பிக்கு எந்த ஆபத்து வந்தாலும் சகிச்சுக்க மாட்டாள். தம்பின்னு உயிராக இருக்கக்கூடியவள். நாத்தனார் ஸ்தானத்தில் இருக்கா இப்போ ஆண்டாளுக்கு. அதனால் அவள் வந்து இந்த புடவையை உடுத்துறா. புடவையை உடுத்தி கழுத்தில் மாலையை போடுறா. அந்தரி சூட்ட கனா கண்டேன் அப்படிங்கிறான். ஐயோ அவள் வந்து கொடுத்தா தெரியுமா, கிருஷ்ணனுக்கு உடம்பிறந்தா அவள் வந்து எனக்கு சூட்டினாளா, அதுவே அவளுக்கு பெரிய இதுவாச்சு. அவனோட சம்பந்தம் உடையவாளுடைய சம்பந்தம் எனக்கு கிடைத்தது பார் அப்படின்னு அப்படி அவள் போட்ட மாலையை வந்து கண்ணனோட அப்படி அணைஞ்ச மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லி இப்போ மாலை போடுறான். மாலை போடுறதுன்னா அங்கே கௌஷிதிக்கு உபநிஷத்தில் ஒரு முக்தன் அங்கே போகிற போது 500 பெண்கள் வருவாளாம், மாலை போடுறாளாம். அப்புறம் நிறைய பவுடரெல்லாம் பூசி அலங்காரம் பண்ணுறாளாம், வாசன திரவியங்கள்லாம் பூசுறாளாம். அப்படியே 100 பேர் ஒவ்வொரு அலங்காரத்துக்கும் வந்து அப்படி கை நீட்டுவாளாம். அந்த மாதிரி நான் அந்த பிரம்மா அலங்காரேன அலங்குர்வந்தி அப்படிங்கிற மாதிரியா நான் அப்படி அலங்காரம் பண்ணினா நாத்தனார் வந்து எனக்கு அலங்காரம் பண்ணினாள் அப்படின்னு. இப்போ கண்ணன் குழந்தையா இருந்த போதே அவ என்ன பண்ணா, வந்து அவ இவளுக்கு சூட்டுறதுக்கு மையெல்லாம் கொண்டு வந்தான். வெய்ய கலைப்பாகி கொண்டு ஓலாய் நின்னான். ஐயா அழையில் தாலையிலோ அரங்கத்தனையானே தாலையிலோ அப்படின்னு சொல்லி செய்ய அந்த சாந்தெல்லாம் கொண்டு வந்தாலாம். அதனால சாந்து இதெல்லாம் கொண்டு வருதுன்னா இவ தான். அப்போ அலங்கார பொருள்லாம் கொண்டு வந்து கண்ணனுக்கும் கொடுத்தா. இப்போ இவளையும் அப்படி அலங்காரம் பண்ணிட்டாள் அப்படின்னு சொல்கிறோம். 4வது பாட்டு. நாள் திசை தீர்த்தம் கொணர்ந்து நனி நல்கி பார்ப்பன சிற்றர்கள் பல்லார் எடுத்தேத்தி பூப்புனை கன்னி புனிதனோடு எந்தன்னை காப்பு நான்கிற கயிறு கட்ட கனா கண்டேன் தொழி நான். இப்போ இதில் முதல்ல பதவுரை பார்ப்போம். பார்ப்பன சிற்றர்கள் பல்லார், அதாவது பிராமணோத்தமர்களாக இருக்கக்கூடியவர்கள், வைதிகர்கள், அனுஷ்டான பரியந்தமாக இருக்கக்கூடியவர்கள் தான் சிஷ்டர்கள். பேருக்கு இல்லாமல் அனுஷ்டான பரியந்தமாக இருக்கக்கூடிய அந்த பிராமண சிட்டர்கள் எல்லாரும் 4 திசையில இருந்தும் தீர்த்தங்களை எல்லாம் கொண்டு வந்து நன்னா தெளித்து நனி நல்கி நன்றாக தெளித்து எடுத்து ஏற்றி உச்சஸ்வரமாக மந்திரங்களெல்லாம் நன்னா கத்தி சொல்லி பூ புனை கன்னி புனிதனோடு புஷ்பங்கள் புனைந்த மாலையை உடையனாய் 3 சொல்லி கன்னி மாலை உடையவனாய் புனிதனார பரம பாவனனான கண்ணபிரானோடு என்னை இணைத்து கங்கணம் கட்ட, காப்புனான கங்கணம் கையில் கட்டக்கூடிய ஒரு கயிறு. எல்லா உற்சவங்கள்லாமும் பார்க்கலாம், திருமஞ்சனங்கள் எல்லாத்துலேயுமே பெருமாளுக்கு ஒரு காப்பு கட்டுறேன்பா. பெரிய உற்சவங்கள்னால் அந்த அர்ச்சகர்கள்லாம் காப்பு கட்டிப்பா, ஒரு தீட்சை இந்த கல்யாணம் முடியறந்தனே அது இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி காப்பு கட்டுவா. அது மாதிரி பெண்ணுக்கு இந்த காப்பு கயிறு கட்டுறா. இந்த காப்பு கயிறு கட்டினா அப்படிங்கிறத அப்படியே வர்ணிக்கிறா. நார்த்திசை தீர்த்தம் கொணர்ந்து. இப்போ ராமாவதாரத்துக்கு போகிறா. ராமர் பட்டாபிஷேகம் பண்ணணும், ராமருக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும். இப்போ எல்லா திசையிலேருந்தும் தீர்த்தம் கொண்டு வரணும். என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் உடனே வானர வீரர்லாம் போகிறா, எல்லா திசையிலேருந்தும் போகிறா.
4 சமுத்திரத்துலேயும் போய் ஜலங்களை கொண்டு வந்து ராமருக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்காக கொண்டு வரா. அப்படி 4 திக்கிலும் உள்ள தீர்த்தத்தெல்லாம் அவள் கொண்டு வந்த மாதிரி இங்கேயும் இவா எல்லா தீர்த்தத்தையும் கொண்டு வரா. 4 திசை பார்ப்பன சிட்டர்கள் எல்லாரும் போய் பல இடங்கள்லேருந்து புனிதமான தீர்த்தங்கள் எல்லாம் கொண்டு வரா. நனி நல்கி, மிகவும் நல்கி, போகிற நீரை துறை. அதாவது மந்திரங்கள்லாம் சொல்லி இந்த இப்படி தெளிப்பா புண்ணியாகிற மாதிரி அப்படிலாம் தெளிச்சா அது வந்து ஆயுஷ விருத்தியாகும், பல நன்மைகளை நடக்கும். இந்த இது நடக்கிறதுனே எந்த விக்னங்களும் வரக்கூடாது, இந்த மாதிரி எல்லா நன்மைகளும் நடக்கணும்னு சொல்லி மிகவும் நல்கி நீரை தெளித்து பண்ணுறா. பார்ப்பன சிட்டர்கள், பார்ப்பனன் அப்படிங்கிற வெறும் ஜாதி மாத்திரம் இல்லாமல் ஓத்து அழகியதா. சிட்டர்கள்னா என்ன, நல்லா வேதம் ஓதினவாளாக இருக்கணும், அது அனுஷ்டான பரியந்தமாக ஆக்கினவாளாக இருக்கணும். அப்படிப்பட்ட சிட்டர்கள் அண்ணா சடங்குகள்லாம் கை வந்திருக்கக்கூடியவாளாக இருப்பா. அப்படிப்பட்டவர்கள் எல்லாரும் திரண்டு உதாத்தமாக நன்னா உச்சஸ்வரத்தில் நன்னா வேதத்தெல்லாம் சொல்லி 2 தலைக்குமா நன்னா ஸ்வஸ்தி வாசகம்லாம் சொல்லி மங்களாசாசனம்லாம் பண்ணி பூப்புனை கன்னி புனிதனோடு விவாக. அவன் இப்படிப்பட்ட இப்போ பூப்புனை கன்னி புனிதன் எதுக்கு வர்ணிக்கணும் அப்படின்னா, விவாக காலத்தில் இவளுக்கு அப்படியே பேரொப்பன அந்தரி சூட்டன்னு அவன் வந்து அவ்வளோ அலங்காரம் பண்ணி விட்டுட்டான். இவனுக்கு என்னன்னா வெறும்னா ஒத்த மாலை, தனி மாலை போட்டிருக்கு. பூப்புனை கன்னி ஒரே ஒரு மாலையை மட்டும் போட்டுட்டு ரொம்ப புனிதனாக இருக்கான். நல்லா ஆச்சாரமாக வேஷ்டி கட்டிட்டு இருக்கான். ஒரு தனி மாலை இட்டு ஸ்நானம் பண்ணி அப்படி இருந்திருக்கானா. கையில் ஒரு பவித்திரத்தை போட்டுருக்கானா. இப்போ புனிதன் அப்படிங்கிறனால என்னன்னா யார் மேலேயும் படாமல் இருக்கானா. இவன் மாடு மேய்க்கும் கண்ணனாக இருந்து எல்லார் மேலேயும் பட்டுண்டு உரசிண்டு வந்தவன். சாதனமாக போனால் கூட தோழன்மார் மேலே தோளில் கையை போட்டுன்னு போகிறவன். இப்போ என்னடானா யார் மேலேயும் படாமல் அப்படியே ஒதுங்கி போகிறானா. புனிதனாக இருக்கானா, கையும் பவித்திரமாக இருக்கானா. எப்படி புனிதன்னா, யாரானா மேலே படுற மாதிரி வந்தால் கூட மூஞ்சி அப்படியே முறைச்சி பார்த்துண்டு, முகத்தை பொல்லாததாக பண்ணி முறைச்சி அப்படி நகர்ந்துண்டு புடவையை ஒதுக்கிண்டு, அப்புறம் குந்தி நடந்து இப்படி மேலே பட்டுருவான்னு சொல்லி அப்படி ஒதுங்கி அப்படி கோணாமனான்னு தாவி நடந்துண்டு ரொம்ப வினீத வேஷத்தோடே வந்தபடி ரொம்ப பவ்யமாகவும் வந்தானா. எப்படி வந்தான் அப்படின்னு அப்படியே வர்ணிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, அம்மா ஆச்சார குறைச்சலாக இருந்ததுன்னா பெரியாழ்வார் பெண்புடைய தரமாட்டாளே. பெரியாழ்வார் யாரு? வேயர் தங்கள் குலத்துதித்த விட்டு சித்தனாச்சே. அப்புறம் பிராமண அக்ரேசர்கள் எல்லாம் திரண்டு இருக்கா. அவெல்லாம் அச்சிச்சோ இந்த பிள்ளைக்கு ஆச்சாரமே பத்தாதுப்பா, இப்படி ஆச்சாரம் இல்லாத இடத்துல என் பொண்ணை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிறனால அப்படி வந்தான். எந்தன்னை காப்பு நான் கட்ட கனா கண்டேன். எப்படின்னா, காப்பு நான்கிற கயரை எனக்கு கட்ட நான் கனவு கண்டேன் அப்படின்னா. இப்போ அவர்கள்லாம் வந்து காப்பு கயிறை கட்டுறா. வாத்தியாரெல்லாம் மந்திரம் சொல்லி கட்டா கிருஷ்ணனுக்கும் கட்டுறார், இவனுக்கும் கட்டுறாங்கனால அவனை தொடுற பாக்கியம் எனக்கு கிடச்சிது. அவனை ஸ்பர்சித்தவாளுடைய ஸ்பர்ஷம் எனக்கு கிடச்சிது. அவள் கையால் நான் கட்டப்பட்டேன் அப்படின்னு. இதை விட என்ன வேணும்? அடியார் அவனோட தீண்டினவா என்ன தீண்டினான், இந்த ஒரு பேர் பெற்றேன் தோழி நான். இதை காட்டிலும் வேற பேர் எனக்கு என்ன இருக்கு? அதனால தோழி அப்படின்னா எல்லாத்துக்கும் இவளுடைய ஒரு தரிப்புக்கே உடலாக இருக்கிறவ அந்த தோழியாக இருக்கா. அதனால பற்றாசாக இப்படி பண்ணி அந்த ஆனந்த மிகுதியும் தோழியோட வர்ணிக்கிறான். போதையந்த பரஸ்பரம் அப்படிங்கிற மாதிரி இப்படி நான் பெற்றேன் அப்படின்னு சொன்னான். ரொம்ப வினீத வேஷத்தோட ஆச்சாரத்தோட வந்தவன் அப்படிங்கிறத இந்த பாட்டில் வர்ணிக்கிறான். 5ஆம் பாட்டு. 5ஆம் பாட்டு கதிரொளி தீபம் கலசம் உடன் ஏந்தி சதிரில மங்கையர் தாம் வந்து எதிர்கொள்ள மதுரையார் மன்னன் அடிநிலை தொட்டு எங்கும் மதிர புகுத கண்டேன் தோழி நான் அப்படின்னு. சதிரில மங்கையர் அழகிய இளம் பெண்கள் சூரியனுடைய ஒளி போன்ற ஒளியை உடைய மங்கள தீபத்தை, கதிர் ஒளி தீபம், அதையும் பொற்கலசங்களையும் ஏந்தி வந்து எதிர்கொள்ள மதுரையார் மன்னன், மதுரையில் உள்ள மதுரைக்கு அரசனாகிய அந்த கண்ணபிரானுடைய பாதுகையை சாத்தி கொண்டு பூமியெங்கும் அதிரும்படி எழுந்தருள நான் கனவு கண்டேன் அப்படின்னா. இப்போ
கதிரொளி தீபம். தீபத்துக்கே இவ்வளோ விசேஷம்னா, ஒரு நல்ல காரியம் நடக்கணும்னாலே ஒரு மங்கள தீபம் ஏத்துறதுன்னு ஒரு வழக்கம் உண்டு. அந்த தீபம் வேற அணையாம இருக்கணும்பா. பார்த்து பார்த்து என்ன விடுங்கோ, அது அணைஞ்சிட போகிறது, அதுக்கு நேராக ஃபேனை போடாதீங்கன்னு அவ்வளோ சொல்லுவா. ஒரு கல்யாண சத்திரத்தில் அந்த விளக்கை ஏற்றி வைக்கிறதுக்குள்ளேயும் பெரும்பாடாக இருக்கும். ஃபேனை போட்டு இதை பண்ணி அங்கே போய் இங்கே போய் ஒரு சத்திரத்தில் விளக்கேற்றி ஒரு மங்கள தீபம் ஏற்றுறதுக்கு இந்த காலத்தில் முடிய மாட்டேங்கிறது. அப்போ அந்த காலத்தில் அப்படி இல்லை. அப்படி மங்கள தீபத்தை ஏற்றி வைப்பானாம். அது நல்லா சுடர் விட்டு பிரகாசிக்கக்கூடியதாக அப்படி ஏற்றி வைக்கணுமா. அது இப்படி இதுவாச்சுன்னா அது கூட ஐயோ மங்கள குறவு அப்படின்னு நினச்சிப்பாலாம். அதனால் அது நல்லா பிரகாசமாக எரியணும். ஒரு மங்கள நிகழ்ச்சி நடக்கும்போது அது பிரகாசமாக விளக்கு. இந்த காலத்தையும் ஏதோ விளக்கேற்றி கொண்டாடுறதுன்னு இருக்கையா, போனால் ஒரு இதுனா முதல்ல விளக்கேற்றி தொடங்கி வைக்கிறதுன்னு. இந்த மாதிரி கதிரொளி தீபம் ஒரு விச்சேதம் மங்களத்துக்கு வரக்கூடாது அப்படின்னு ஆதித்யன் போல இருக்கக்கூடிய பிரகாசமாக இருக்கக்கூடிய அந்த தீபத்தை ஏற்றினார்கள். அப்படியே கதிரொளி தீபம் கலசமும் கதிரொளி கலசம், அதுவும் பிரகாசமான கலசங்கள். அப்படியே பொற்குடங்கள் அப்படியே கதிரொளி மின்னக்கூடிய பொன்னாலாகிய கலசங்கள், அதையும் கொண்டு வரார். இவற்றை தரித்து யாரு? சதிரில மங்கையர் அப்படின்ட்டு. அதே நம்ம அங்கே பார்த்தபோது சூழ்வீசம் பனிமுகில்ல இங்கேருந்து முக்தாத்மா அங்கே போகிற போது மதிமுக மடந்தையர் எந்தினர் வந்தே அப்படின்னு மதிமுக மடந்தையர்லாம் ஏந்தினார். இங்கே சதிரில மங்கையர் இவா தீபத்தெல்லாம் ஏந்தின்னு வரா. என்ன சதிர் இலை, சதிர்னா எல்லாரையும் மயக்கக்கூடியவாளாக இருப்பாளாம். இளம் அங்கே பருவத்தாலும், இளம்ங்கிறனால பருவத்தை இட்டும் வடிவாலும் வடிவழகாலும் எல்லாரும் கடாட்சிக்கும்படி இருக்கக்கூடிய மங்கையர். அவள் சின்ன வயசு அழகாகவும் இருக்கும். ஆனால் எல்லாரும் அந்த பொண்ணை ஒரு தடவைக்கு 2 தடவை அப்படின்னு பார்க்குற மாதிரி இருக்கக்கூடிய பெண்கள். அப்படி எல்லாரும் பார்க்கக்கூடியதாக இருக்கக்கூடிய அந்த பெண்கள், அவ்வளவு அழகான பெண்கள் எதிர்கொள்ள மதுரையார் மன்னன் ஆக தீபத்தை ஏற்றின்னு வரா, கலசத்தை ஏந்தின்னு வரா. அப்படி அவரை அந்த இடத்துல உட்காத்தி வைக்கிறா. இப்போ கல்யாண மேடையில் உட்காத்த போகிறா. அப்போ அவர் வரது எப்படி வரார்? மதுரையார் மன்னன் அடிநிலை தொட்டு மதுரையார் மன்னனாக வரானா. மதுரையார் மன்னன்னா என்ன? ஏஷ நாராயண ஸ்ரீமான் க்ஷீரார்ணவ நிகேதனகா நாகபர்யங்கம் சிருஜே ஆகுதோ மதுராம்புரின்னு மதுராம்புரிக்கு வரார். அந்த பரமோதத்தை விட்டுட்டு மதுரைக்கு ஏறினார். அந்த மாதிரி அந்த மதுரையார் மன்னன் விரும்பின ஊருக்கு நிர்வாககன். அதே மாதிரி மதுரைக்கும் அவ்வளோ உயர்த்தம். இவளுமே முதல்ல அவனுக்கு என்ன பிடிக்கும்? முதல்லையே திருப்பாவையில் பாடுற போது என்னன்னா, மண்ணு மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை, மதுரை மைந்தன் அப்படிங்கிறது இவன் ஆதரிக்கிற பேரா இருக்கு. மதுரையார் மன்னன். இதுக்கு ஒரு ஐதீகம் வேற சொல்றார். மதுரையார் மன்னன்கிறதுக்கு ஒருத்தர் ஒரு விக்கிரகம் ஏழை பண்ணியிருந்தாங்க, கிருஷ்ண விக்கிரகம். அவருக்கு எதான பேர் வைக்கணும். கிருஷ்ணனுக்கு எத்தனையோ பேருக்கு இந்த விக்கிரகத்தை எப்படி கூப்பிட்றது? வெண்ணெய் காடும் பிள்ளைன்னு சொல்லாமா, கோவிந்தன்னு சொல்லாமா, கோபாலன்னு பேர் வைக்கலாமா, அப்படி இப்படிலாம் யோசிச்சுட்டு இந்த கிருஷ்ணனுக்கு பேர் வைக்காமல் இருக்காராம். ஆத்து பெருமாளுக்கு ஒரு பேர் வைக்கணும்னு பார்த்தாராம். பார்த்தா இப்போவும் கனவு தான். அவர் தூங்கின்னு இருந்த போது அந்த கனவுல இந்த பார் அதுவே இதுவேன்னா பேர் வைக்காத, எனக்கு இந்த பேர்லாம் பிடிக்காது, அதாவது ஒரு பேரை வச்சுட்டு எனக்கு அந்த பேர்லாம் வேண்டாம், எனக்கு மதுரையார் மன்னன்னு பேர் வை அப்படின்னு. மதுரையார் மன்னன் அப்படிங்கிறத எனக்கு பேர் வைன்னு கனவுல சொன்னாராம். அதனால இவரும் மதுரையார் மன்னன் அப்படின்னு பேர் வச்சாராம் அந்த விக்கிரகம் ஏழை பண்ணவர். அது மாதிரி ரொம்ப ஆதரிச்ச பேர், பெருமாளுக்கு ரொம்ப பிடிச்ச பேரா அது மதுரையார் மன்னன். அந்த மதுரையார் மன்னன் அடிநிலை தொட்டு அப்படின்ட்டு திருவடி நிலைகளை கோத்து, அதுக்கு மாப்பிள்ளைக்கு காலில் இதை சேர்க்கிறா, பாதுகையை சேர்த்து வைக்கிறா. இது போகிறதுக்கு காசி யாத்திரை போவாத செருப்பெல்லாம் போட்டுன்னு அது மாதிரி அடிநிலையை போத்துண்டு பண்ணுறா. இவாளை ஏந்தி வரா, இவர் போகிறார். அது மாதிரி இப்போ எங்கும் அதிர புகுத அப்படின்னு போயிட்டு அப்படி வரார். பொண்ணை கல்யாணம் பண்ணி தரேங்கிறார், வரார். அதுக்காக அதிர புகுத எப்படி வரார்? அழகா பூமியை அதிர்றதான் இவர் நடக்கிற நடையில். அந்த பாதுகையை போட்டுட்டு அப்படி நடந்து வர ஜிங்கு டங்குன்னு அதிர்றது பூமி. இந்த மாதிரி பூமி அதிர நடந்திருக்காரா முன்னாடி அப்படின்னு பார்த்தா, இந்த மகாபலியோட யஜ்ஞவாடத்துக்கு போகிறாராம் வாமனனா இவர் போகிற போது கையை இப்படியே வச்சுன்னு போகிறாராம். அப்படி எப்படி போகிறாராம், இப்படி குனிஞ்சின்னு இப்படி அப்படின்னு ஏதோ தாவி போகிறார். இவர் போகிற போது பூமியே நெளிஞ்சுதுன்னு ஒரு கவி எழுதினானா. இது எப்படி பொருத்தமாக இருக்கும்? பெருமாள் நடக்கிறாருன்னா பூமி எதுக்கு நெளிஞ்சு போகிறது அப்படின்னா,
இல்லை இல்லை, அவர் நடக்கிறது வந்து பதட்டத்தினால ஒழுங்காவே அடியிடவே இல்லை. ஐயோ போகிற காரியம் என்ன நடக்குமா இல்லையான்னு தெரியலையே, நமக்கு இது மாதிரி கேட்டு பழக்கம் இல்லையே, ஒருத்தட்ட போய் பிச்சை கேட்டு நான் பழக்கமே இல்லையே, எப்படி போய் கேட்கறது, அவன்கிட்ட போய் எப்படி ஸ்வஸ்தி பாடுறது, மகாபலி ஸ்வஸ்தி அப்படின்னு சொல்லி ஸ்வஸ்தி பாடணும், அதாவது முகத்துக்கு நேராக புகழணும். இத்தனை இவரை தான் எல்லாரும் புகழ்ந்து பழக்கம், இவர் போய் ஒருத்தரை புகழ்ந்து பழக்கமே கிடையாது. போய் புகழ்ந்து தள்ளி அதெல்லாம் அவர்கிட்டேருந்து காரியத்தை வாங்கிறதுங்கிறது பெரிய விஷயமா இவருக்கு இருக்குது. அதனால பயந்து போய் பதட்டத்தில் முதல்ல கையை வந்து தான்னு கேட்டுட்டே போகிறாராம். கேட்டுட்டு இப்படி நடந்து அப்படி நடந்து போகிற போது அந்த பூமி நிறைந்தது, அதிர்ந்தது அப்படின்னு சொல்கிறார். அந்த மாதிரி இப்போ எதுக்குறா அதிர்றது அப்படின்னு பார்த்தா, இப்போ ரொம்ப மெடுக்கோட நடந்து வர்றதுனால அதிர போகுத. காளையாக மெடுக்கோட நடந்து வந்து ஆண்டாளை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், எனக்கு கிடைச்சிட்டா, இது கிடைத்தது அப்படிங்கிற ஒரு நேனாணிப்புல வரக்கூடிய அதிர புகுதல். அங்கே வந்து கிடைக்குமா கிடைக்காதாங்கிற பதட்டத்தில் நடக்கக்கூடிய அடி. இங்கேயும் கல்யாணம் நிற்கக்கூடாதுன்னு ஒரு பதட்டம் இருந்தாலும் கல்யாணத்துக்குன்னு ஒரு சின்ன பதட்டம் இருக்கும், அதுதான் இருக்குமே தவிர கல்யாணம் முடிவாயிடுத்து நடக்கிறது அப்படிங்கிற வரைக்கும் ரொம்ப மேனாணிப்போட செருக்கோட நான் தான் மாப்பிள்ளை அப்படின்னு வந்து நடந்து வந்துட்டு இருக்கானா. அதனால ஒரு பூமிக்காக பதறி அடியிட்டவன் இந்த பூமாதேவியை பெறுவதற்கு அதிர புகுத மாட்டானா அப்படின்னு யாக்கியாதான் ரொம்ப ஈடுபடுறார் பெரியவாச்சான் பிள்ளை. அதிர புகுத கனா கண்டேன் தோழி, நான் இந்த மாதிரியெல்லாம் தான் செய்தி கேட்டால் தோழி உகக்கிறது நீதானே, நான் சொல்வதையெல்லாம் கேட்டு உகக்கக்கூடியவளே உகப்பாய் அப்படின்னு சொல்கிறேன். இது வரைக்கும் முதல் 5 பாட்டோட வியாக்கியானத்தை நல்லா பார்த்துருக்கோம். 6ஆம் பாட்டுலேருந்து அப்புறம் பார்க்கலாம். இதை ஏற்பாடு பண்ணி கொடுத்த எதிகிரி எத்திராஜமல ஜிய சுவாமிகளுக்கு கிருதஜதையை தெரிவித்துக் கொண்டு அடியனுடைய உரையை முடிக்கிறேன். ஸ்ரீமத்யை விஷ்ணுசித்தார்ய மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தரியை கோதாயை நித்தியமங்கலம். பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும். பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும். முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும். எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால். இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே.